வணக்கம். வெல்கம் டு அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ். மிஷன் 80 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸுக்கான கோர்ஸ் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறது பயோடெக்னாலஜி. அடுத்த டாபிக் பார்க்க போறோம். ஸோ டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ் அப்படின்னா என்ன, அடுத்து எடிபிள் வேக்சின், பிடி காட்டன், கோல்டன் ரைஸ், இந்த டாபிக்ஸ்லாம் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பிளான்ட் ஜெனட்டரி, அதாவது பிளான்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய தாவர மரபு பொறியியல், அதில் யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட், அதில் யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நேற்று வீடியோ நான் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி அதில் அதில் பயன்படக்கூடிய டூல்ஸஸ் எக்ஸப்ட்லி என்சைம்ஸ், வெக்டார்ஸ், ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். அப்புறம் ஹோஸ்ட் ஆர்கானிசம்ஸ், ஓம்புயிரி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது எல்லாமே தெளிவாக படிச்சுக்கணும். அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்ஸ், அதையும் நம்ம ஒரு 4 வகையான டெக்னிக்ஸ், ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ், கிறிஸ்பியர் கேஸ்9, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நேற்று பார்த்தது. இன்னைக்கு அதனுடைய ஆக்சுவலி அந்த டாபிக்ஸோடைய கண்டினியூஷன் தான் இதை நம்ம சொல்லணும். ஓகே, இதனுடைய கண்டினியூஷன் தான் அடுத்தடுத்து அப் டு நம்மளுக்கு வந்து இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் வரையுமே ஒரே பயோடெக்னாலஜி டாபிக்கோட கண்டினியூஷன் தான். ஓகேங்களா. ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருப்பீங்க, பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க, கொடுக்குற நோட்ஸை தெளிவாக படிச்சுங்க. அட் த சேம் டைம் ரெஃபரன்ஸுக்குன்னு ஒரு புக்கு கொடுக்குறோம், அந்த புக்ஸையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. சரியா, ஃபைன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நேற்று என்ன பார்த்தோம், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ நேற்று வந்து கிளாஸ் 13, சரியா. ஸோ கான்செப்ட்ஸ், டூல்ஸ் யூஸ் இன் பிளான்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங், இதை தான் நேற்று நம்ம பார்த்தது. ஓகேங்களா, நேற்று நம்ம பார்த்தாச்சு, இது முடிஞ்சு. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கிளாஸ் 14, கான்செப்ட்ஸ், டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ், எடிபிள் வேக்சின், பிடி காட்டன், கோல்டன் ரைஸ், அண்ட் ஆல்சோ இதுலேயே வந்து என்ன வரும் அப்படின்னா இந்த இது கிராப் மேனேஜ்மெண்ட், ஸோ கிராப் இம்ப்ரூவ்மெண்ட், ஓகேங்களா. அதனுடைய தொடர்ச்சியாக பயோடெக்னாலஜிக்கல் மெத்தட்ஸ் ஆஃப் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட், அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், அப்படி இப்படி என்ன ஆகும் நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்டிங், அடுத்து அப்புறம் வந்து இன்ஃபிட்ரோ ஃபெர்டிலைசேஷன், அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த இதில் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கோட்பாடுகள், மரபணு சார்ந்த தாவரங்கள், உண்ணக்கூடிய தடுப்பூசிகள் என்று சொல்லக்கூடியது பிடி காட்டன் அண்டு கோல்டன் ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ஈகாலஜிக்கல் இம்பாக்ட் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம்ஸ், ஓகேங்களா. ஸோ ஈகாலஜிக்கல்னா சுற்றுச்சூழலில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், எஸ்பெஷலி இந்த மரபணு மாற்று தாவரங்கள், அதாவது டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் என்று சொல்லக்கூடிய மரபணு மாற்றம் பட்ட தாவரங்கள் அப்படின்னு இருக்கும். ஓகே, அதனுடைய தாக்கம் என்னன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா சார் அந்த டாப்பிக்கோட வீடியோ கொடுக்கல, அதுக்கு அடுத்த லைன் கொடுக்கல அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அந்த இம்பாக்ட் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸும் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகும் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து அடுத்த ஏதோ அப்கமிங் எக்ஸாமினேஷனில் இதை கேட்பாங்க. அட் த சேம் டைம் இது குரூப் 2 மெயின்ஸ்லையும் கவர் ஆகும், குரூப் 1 மெயின்ஸ்லையும் கவர் ஆகும். குரூப் 1 மெயின்ஸ் இதோட அதிகமாகவே இருக்கும். நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியது பிடி காட்டன் அண்ட் கோல்டன் ரைஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதுவே குரூப் 1 இருந்தாலோ குரூப் 2 இருந்தாலோ பிடி பிரிஞ்சல் கேட்பாங்க, அப்புறம் ஃப்ளேவர் சேவியர் டொமேட்டோஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி கூடுதலாக ஒரு 2 விஷயம் இருக்கும். கிராப்ஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா. இதில் எப்படி அந்த கோல்டன் ரைஸும் பிடி காட்டன் இருக்கோ அதே மாதிரி கூடுதலாக என்னது ஃப்ளேவர் சேவியர் அந்த டொமேட்டோவும், அதுக்கடுத்து பிடி பிரிஞ்சாலும் இருக்கும். சரியா, ரைட். The concepts of transgenic plants, edible vaccine and GM, அதாவது genetically modified crops தான் GM crops அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும் இல்லையா. ஓகே, அது என்ன அப்படிங்கிறது திஸ் பிரசன்டேஷன், அதாவது இதுக்கு இந்த பிரசன்டேஷன்ல இந்த பிபிடி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸ்ப்ளோர் த ஃபேசினேட்டிங் வேர்ல்ட் த fascinating world of the transgenic plants, edible vaccines, genetically modified crops. We will tell the science behind the advancement and their potential benefits and the ethical consideration involved. ஸோ மரபணு மாற்றப்பட்ட தாவரங்களாக இருக்கட்டும், உண்ணக்கூடிய தடுப்பூசிகள் மற்றும் மரபணு மாற்றப்பட்ட பயிர்களில் நன்கு ஒரு உலகத்தை ஆராய்கிறது. இந்த முன்னேற்றங்களுக்கு பின்னால் உள்ள அறிவியல் என்ன, அதனுடைய சாத்தியமான நன்மைகள் என்ன, அதில் உள்ள சர்ச்சைகள், நெறிமுறை கருத்தாய்வுகள் என்ன அப்படிங்கிறதான் இந்த பிபிடிஎல், அதாவது இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். சரியா, ஃபைன். அதே மாதிரி இந்த ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் பார்க்க முன்னாடி நேற்று பார்த்த தெளிவான அந்த 3 டூல்ஸஸ் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. எப்படி வந்து பிளாஸ்மெட்டுக்குள்ளே போயிட்டு எந்த நியூக்ளியஸ் போய் கட் பண்ணுது, எப்படி ஜாயின் பண்ணுது, அதுக்கப்புறம் வந்து வளர்ப்பு ஊடகம் என்றால் என்ன சொல்லக்கூடியது, ஃபர்மெண்டேஷன் டேங்க்ல எப்படி வந்து பயிர் பெருக்கம் நடைபெறுகிறது, தென் அதுக்கப்புறம் தான் உயிரி தனியாக பிரித்து எடுக்கப்படுது. சேம் இதே ப்ராசஸ் தான் எல்லாத்துக்கும். ஓகே, ஓகே, ஃபைன். ஸோ வாட் ஆர் த டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ்? டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ்னா என்ன? அதாவது டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ்னாலும் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ட்ஸ்னாலும் ஒண்ணுதாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, தமிழ்ல சொல்லணும்னா மரபணு மாற்று தாவரங்கள். மரபணு மாற்று தாவரங்கள் என்றால் என்ன அப்படின்னு தான் கொடுக்குறாங்க. மரபணு மாற்று தாவரங்கள் என்றால் என்ன அப்படிங்கிறது தான் கொடுக்குறோம். சரியா, ரைட். ஸோ மரபணு மாற்று தாவரங்கள் அப்படிங்கிறது என்ன? ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ட்ஸ்னு சொல்றோமே. ஓகே, ஃபைன். டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ் ஆர் தோஸ் whose genetic makeup has been altered. Genetic makeup has been altered
யூசிங் த மாடர்ன் பயோடெக்னாலஜி அதாவது மாடர்ன் பயோடெக்னாலஜி டெக்னிக்ஸ். ஓகேங்களா? ஸோ புதிய முறையிலான நவீன உயிரி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மரபணு அமைப்பை மாற்றப்பட்ட தாவரங்களை தான் நம்ம வந்து மரபணு மாற்ற தாவரங்கள் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, மரபணு செருகல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இன்சர்ஷன், ஜீன் இன்சர்ஷன். ஜீன் இன்சர்ஷன். திஸ் டெக்னிக் இன்வால்வ்ஸ் இன்ட்ரோடியூஸ் இந்த ஃபாரின் ஜீன்ஸ், அதாவது அயல்நாட்டு ஜீன்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அயல்நாட்டு ஜீன்கள் எக்ஸ்டர்னல் ஜீனுங்க. இப்போ நேற்று பார்த்தோம்ல, இப்போ கணைய செல்ல இருந்து பிளாஸ்மிட்டுக்குள்ள இன்டியூஸ் பண்றோம். அப்போ அந்த கணைய செல்ன்றது ஒரு ஃபாரின் ஜீன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஃபாரின் ஜீன் இன்ட்ரடியூஸ் த ஃபாரின் ஜீன்ஸ் டு த பிளான்ட் ஜீனோம் லீடிங் டு த நொபைல் ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். மூன்றாவது பார்த்தோம்னா டிவைஸ் அப்ளிகேஷன்ஸ், அதர் அப்ளிகேஷன்ஸ், பிற பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ் ஆர் யூஸ்டு டு வேரியஸ் பர்பசஸ் இன்க்ளூடிங் த இம்ப்ரூவிங் ஈல்டு, அதாவது மகசூலை பெருக்குதல், நியூட்ரிஷனல் கண்டென்ட் அண்ட் பெஸ்டிசைடு ரெசிஸ்டன்ஸ், பூச்சிக்கொல்லிகளை தற்காத்தல், பூச்சிக்கொல்லிகளை தடுத்தல் அப்படின்னு சொல்றோம். எஸ்பெஷலி பார்த்தோம்னா பூச்சி எதிர்ப்பு தன்மை அப்படின்னு சொல்றோம். பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். நேற்று பார்த்தோம்ல ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ்ல ஒரு வார்த்தை பார்த்தோம் இல்லையா? அந்த தாவரத்தை சாப்பிட்டு அந்த பூச்சிகளோ அந்த புழுக்களோ என்ன ஆகும் அப்படின்னா இறந்து போகும். பிகாஸ் ஆஃப் என்ன காரணம்? அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்என்ஏவை அது போய் என்ன பண்ணும்? பிரேக்கா உடைக்கும். அப்படி உடையும் பொழுது புரோட்டீன் சிந்தசிஸ் என்று சொல்லக்கூடிய புரத உற்பத்தி தடுக்கப்படும். அந்த புரத உற்பத்தி தடுக்கப்படுறதுனால அந்த உயிரி, அதாவது அந்த நிமட்டோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உருளை புழுக்கள் இறந்து போகும். அதை பார்த்தோம்ல, சேம் அதை தான் வந்து பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ தமிழில் பார்க்கலாமா? இப்போ தமிழ் என்ன? மரபணு மாற்று தாவரங்கள் என்றால் என்ன? மரபணு மாற்ற தாவரங்கள் என்றால் என்ன? அடுத்து பார்த்தோம்னா மரபணு செருகல்னா என்ன பார்த்தோம்? பல்வேறு பயன்பாடுகள், மகசூலா இருக்கட்டும், ஊட்டச்சத்து உள்ளடக்கம் போன்ற பூச்சி எதிர்ப்பு தன்மை உள்ளிட்ட பல்வேறு நோக்கங்களுக்காக மரபணு மாற்று தாவரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ இது ஒரு இன்ட்ரோ மாதிரி. ஸோ இது வந்து என்னன்னா, இப்போ குரூப் 2 எழுதுறவங்களோ இல்லை குரூப் 1 எழுதுறவங்களோ எழுதிக்கணும். டிரான்ஜெனிக் பிளான்ஸ், வாட் இஸ் டிரான்ஜெனிக் பிளான்ஸ், அதாவது மரபணு மாற்ற தாவரங்கள் அப்படின்னு போட்டு ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி எழுதுவோம்ல, அதில் இந்த ஒரு சில பாயிண்ட் அப்படிங்கிறது எழுதி வச்சுக்கணும். இப்போ நம்ம பார்க்க போறது இதுதான். அப்போ அது பார்க்கறதுக்கு முன்னாடி இது என்னன்னு தெரியணும்ல, சரியா? அட்வான்டேஜ் ஆஃப் டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ், மரபணு மாற்று தாவரங்களுடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத கொடுக்குறோம். அதிக மகசூல், ஹை ஈல்டு, அதாவது இன்க்ரீஸ் ஈல்டு. அதுக்கடுத்து இம்ப்ரூவ் த நியூட்ரிஷனல் கண்டென்ட், மேம்படுத்தப்பட்ட அந்த ஊட்டச்சத்து உள்ளடக்கம். ஓகே, ஊட்டச்சத்து உள்ளடக்கம். அடுத்து பார்த்தோம்னா என்ஹான்ஸ் த பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், மேம்படுத்தப்பட்ட பூச்சி எதிர்ப்பு தன்மை. இது 3 முக்கியமான அட்வான்டேஜ் ஆஃப் ஜெனடிகலி மாடிஃபைடு கிராப்ஸ், எஸ்பெஷலி பார்த்தோம்னா டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ். ஓகே, ஸோ அதிக மகசூல் அப்படின்னு எதன் அடிப்படையில்? பயிர்கள் பெரும்பாலும் ஒரு ஏக்கருக்கு அதிக மகசூலை தருகின்றன. இது உலகளாவிய உணவு பாதுகாப்பிற்கு பங்களிக்கிறது. எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஏன்னா அதிக மகசூல் என்பது தேவை. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அதிக மக்கள் தொகை அதிகமா இருக்கு. பட் அதுக்கான ஃபுட் சப்ளை அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னா கம்மியாக தான் இருக்கு. அப்போ அதற்கேற்ப என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உணவு உற்பத்தி என்பது தேவை. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஜெனடிகலி மாடிஃபைடு கிராப்ஸ் அப்படிங்கிறது உருவாக்குறோம். அதன் மூலமாக பயிர்கள் உற்பத்தியை பெருக்கிறோம். ஸோ ஃபுட் செக்யூரிட்டி, உணவு பாதுகாப்பை உறுதி செய்கிறோம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மேம்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்து உள்ளடக்கம். ஓகேங்களா? என்னதான் நீங்க வந்து ஃபுட்ஸ், அதாவது இந்த மாதிரி ஜெனடிகலி மாடிஃபைடு ஆர்கானிசம் உருவாக்கினாலும் அதனுடைய நியூட்ரியன்ஸ் குறையாமலும் இருக்கும். இப்போ கோல்டன் ரைஸ்னு ஒன்று பார்ப்போம். அதில் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான விட்டமின் ஏ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு, பீட்டா கரோட்டின் சத்து அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? சாதாரண அரிசியை விட அந்த அரிசி சாப்பிட்றது கூடுதல் நியூட்ரியன்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி மேம்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்துக்காகவும் அதை சாப்பிட்றோம். மேம்படுத்தப்பட்ட பூச்சி எதிர்ப்பு, எக்ஸ்டர்னல்லாம் பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி. இப்போ நம்ம என்ன பண்றோம்? பூச்சி கடிக்குதா, பூச்சி கடிக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பூச்சிக்கொல்லியை தெளிக்கிறோம்ல. அப்போ அதை தடுப்பதற்கு என்ன பண்ணணும்? அப்போ அந்த தாவரத்துக்குள்ளேயே பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், பூச்சி எதிர்ப்பு தன்மையை உருவாக்குறோம். அதுதான் நேற்று பார்த்த அந்த டெக்னிக்ஸ். புரியுதா? இதுதான் டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸுடைய அட்வான்டேஜஸ், முக்கியமான அட்வான்டேஜஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுங்க? ஜெனடிகலி மாடிஃபைடு ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன? ஹை ஈல்டு, அதிக மகசூல். ரெண்டாவது என்ஹான்ஸ் த நியூட்ரியன்ஸ், அதனுடைய ஊட்டச்சத்தை மேம்படுத்துவது. மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸையும் மேம்படுத்தணும். ஓகேங்களா? பூச்சி எதிர்ப்பு தன்மையும் அதிகப்படுத்தணும், மேம்படுத்தணும் அப்படிங்கிறது. இது 3 ரொம்ப முக்கியமான பயன்பாடுகள். சேலஞ்சஸ் இன் டெவலப்பிங் த டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ், என்னென்ன சவால்கள்லாம் எதிர்ப்பு இருக்கு நம்மளுக்கு டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸை யூஸ் பண்றதுனால என்னென்ன சவால்கள் அப்படிங்கிறத அந்த இடத்துல கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ சேலஞ்சஸ் ஆஃப் டெவலப்பிங், மரபணு மாற்ற தாவரங்களை வளர்ப்பதில் உள்ள சவால்கள் என்னென்ன? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, எத்திக்கல் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்றோம். நெறிமுறை கருத்தாய்வுகள். சாத்தியமான சுற்றுச்சூழல் தாக்கம், குறிப்பாக பல்லுயிர் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பு சமநிலை பற்றிய கவலைகள் உள்ளன. அது ஒரு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சவாலாக இருக்கு. செகண்டரி பார்த்தோம் அப்படின்னா ஒழுங்குமுறை சவால்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரெகுலேட்டரி சேலஞ்சஸ், டெவலப்பிங் த இம்ப்ளிமெண்டிங் ஸ்ட்ரைண்டட் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் தி சேஃப் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ் இன் குரூஷியல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. மூன்றாவது பப்ளிக் பெர்செப்ஷன், இது நார்மல் தான். பப்ளிக் பெர்செப்ஷன், அட்ரஸிங் த பப்ளிக் கன்சர்ன்ஸ் அண்ட் fostering the informed understanding about the transgenic plants is essential for their wider acceptance.
ஓகே. ஸோ பொதுவான கருத்து என்ன அப்படின்னா, பொது கவலைகளை நிவர்த்தி செய்வதும், மரபணு மாற்று தாவரங்களை பற்றிய தகவல் புரிதலை வளர்ப்பதும், அவற்றின் பரவலான ஏற்றுக்கொள்ளுதலுக்கு இன்றியமையாதது அப்படின்றாங்க. அப்ப டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ் பொதுவாக அதை யூஸ் பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, பயப்படுறாங்க. மண் இதாயிரும் அப்படின்னு சொல்லி. அதை பற்றிய புரிதலை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வளர்க்கணும் அப்படிங்கிறதான் பொது கருத்தாக இருக்கு. ஒழுங்குமுறை சவால்கள் அப்படின்றது மரபணு மாற்று தாவரங்களின் பாதுகாப்பான மற்றும் பொறுப்பான பயன்பாட்டிற்கான கடுமையான விதிமுறைகளை உருவாக்கி அமல்படுத்துவது. அது ரொம்ப முக்கியமானது அப்படின்றாங்க. அதுதான் வந்து ஒழுங்குமுறை சவால்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் வந்து அந்த ஜெனடிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் இருக்குல்ல, டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ், அதை யூஸ் பண்றது மூலமா எதிர்பார்க்கக்கூடிய சவால்கள். ஓகே. இப்போ இதுவரை என்ன பார்த்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் யூ மீன் பை டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ்? ஓகே. டிரான்ஜெனிக் பிளான்ட்னா என்ன? இரண்டாவது அதனுடைய நன்மைகள் என்ன? மூன்றாவது அதற்கான அந்த வளர்ப்பதில் உள்ள சவால்கள் என்ன? ரைட். இப்பதான் நம்மளுடைய பாயிண்ட்டுக்கு போறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஜெனடிக்கலி மாடிஃபை, அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஹெர்பிசைடு டாலரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளைபோசேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த கீழே இருக்கு இல்லையா? அந்த டைம் அந்த அந்த ஹைலைட்ஸை பார்க்கலாமா? டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ் அப்படின்னா என்ன? இட் கண்டைன் எ நோவல் டிஎன்ஏ இன்ட்ரோடியூஸ்ட் இன்டு த ஜீனோம். ஓகேங்களா? மரபணு மாற்று தாவரங்கள்னு சொன்னாலும் சரி, இல்ல டிரான்ஜெனிக் தாவரம் என்று சொன்னாலும் சரி. ஓகே. மரபணு மாற்று தாவரம் அப்படின்னா என்னன்னா, மரபணு மாற்றப்பட்ட தாவரங்கள் வேறொரு உயிரியின் புதுமையான டிஎன்ஏ நுழைக்கப்பட்ட மரபணு தொகையை பெற்ற தாவரங்கள். அப்போ வேறொரு டிஎன்ஏ நுழைக்கப்பட்ட ஒரு மரபணுவை பெற்ற தாவரங்களை தான் டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேயா? வேறொரு உயிரியின் புதுமையான டிஎன்ஏ நுழைக்கப்பட்ட மரபணு தொகையும் பெற்ற தாவரங்கள். கிளியரா? அது எப்படி அதற்காக பயன்படுத்தக்கூடிய டூல்ஸ் தான் நேற்று பார்த்தோம். ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து இந்த களைக்கொல்லி எதிர்ப்பு தன்மை கிளைபோசைட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பயிர் நிலங்களில் எப்பொழுதும் காணப்படக்கூடிய ஒரு பிரச்சனை களைகள் தான். பெஸ்டிசைட்ஸ், பெஸ்ட் தான் கரெக்ட். ஏன்னா நம்ம என்னதான் வந்து நியூட்ரியன்ஸ், அதாவது எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படிங்கிறது போட்டாலும் அதை பூரா உறிஞ்சி இந்த களைகள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும். அப்போ அந்த களைகளை என்ன பண்ணாது நீக்கினாலே நமக்கு தேவையான உணவு பயிர்கள் அப்படிங்கிறது ஈஸியாக வளரும். களைகள் பயிர்களுடன் சூரிய ஒளி, நீர், உணவு மற்றும் இடத்திற்காக போட்டியிடுவதுடன் பூச்சிகள் மற்றும் நோய்களின் கடத்திகளாகவும் அது உள்ளன. ஸோ களைக்கொல்லி எதிர்ப்பு தன்மை கிளைபோசைட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா அதுதான். ஸோ ஹெர்பிசைட் டாலரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைபோசைட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக்சுவலி எதை பத்தி சொல்லுது அப்படின்னா களைகளை பத்தி சொல்லுது. களைகள்னா அந்த வேஸ்ட் பிளான்ட். சாதாரணமா ஒரு தாவரம், நம்ம ஒரு நிலத்துல ஒரு பயிர்கள் வளர்க்கிறோம். ஓகேங்களா? அது நெல்லா இருக்கலாம், கரும்பா இருக்கலாம், கோதுமையா இருக்கலாம், எனிதிங் வில் பி. சரியா? வளர்க்கும் போது பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னலா வேஸ்ட் பிளான்ட்ஸ் வளரும். அதை வந்து களைவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு அதாவது வீடிசைட்ஸ்னு சொல்லுவாங்க எக்ஸாக்டா. களைக்கொல்லி. ஓகேங்களா? எஸ்பெஷலி பார்த்தோம்னா இந்த 2,4-D 2,4 டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட் அதுதான் அதிகமாக தெளிக்கப்படக்கூடிய ஒரு களைக்கொல்லியாக இருக்கு. ஓகேங்களா? அந்த களைகளை மட்டும் நீக்குவதற்கு. அப்போ அந்த களைகள் பயிர் நிலங்களில் எப்பொழுதும் காணப்படக்கூடிய ஒரு பிரச்சனை களைகள் தான். அதை களைகள் பயிர்களுடன் சூரிய ஒளி, நீர், உணவு இடத்திற்காக போட்டியிடுவதுடன் மற்ற பூச்சிகள் தொற்றிக்கொள்வதற்கும் மிகுந்த ஒரு காரணியாக விளங்குது. எது? அந்த வேஸ்ட் பிளான்ட்ஸ். அப்ப இவற்றை கட்டுப்படுத்தாவிட்டால் களைகள் பயிர் விளைச்சலை குறிப்பிடத்தக்க அளவு என்ன ஆகும்? குறைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. அதற்காக நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கிளைபோசைட் களைக்கொல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்க நிறுவனமான கிளைபோசைட் களைக்கொல்லி அமெரிக்க நிறுவனமான மான்சான்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்க நிறுவனமான மான்சான்டோ மூலமாக தயாரிக்கப்படுகிறது. கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், கிளைபோசைட் களைக்கொல்லி எந்த நிறுவனம் மூலமாக தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ கிளைபோசைட் ஹெர்பிசைட்ஸ் இன் மான்சான்டோ கம்பெனி இன் யூஎஸ்ஏ. இதனுடைய வணிக பெயரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரவுண்ட் அப் அப்படிங்கிறது. அப்ப இப்ப கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, வாட் இஸ் ரவுண்ட் அப் அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் ரவுண்ட் அப்? ரவுண்ட் அப் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ரவுண்ட் அப் என்பது பின்வரும் ஒன்றில் எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. ரவுண்ட் அப் என்பது பின்வரும் ஒன்றில் எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா களைக்கொல்லி. ஓகேங்களா? ஹெர்பிசைட்ஸை குறிக்கிறது. ரைட். அடுத்து இது தாவரங்களில், அதாவது ஹெர்பிசைட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கிளைபோசைட் என்ன பண்ணுது அப்படின்னா தாவரங்களில் 5 அதாவது 5 ஃபர்ஸ்ட் மேல பாருங்க, இட்ஸ் பிளாக்கிங் கில்ஸ் பிளான்ட்ஸ் பை பிளாக்கிங் த 5 ஈனோபைருவேட் செகிமேட் 3 பாஸ்பேட் சிந்தசிஸ் EPSPS அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு என்சைம் உடைய பேர். இது தாவரங்களில் 5 ஈனோபைருவேட் செகிமேட் 3 பாஸ்பேட் சிந்தடேஸ் நொதியை தடை செய்வதன் மூலமாக அந்த தாவரங்களை கொல்லுகிறது. அப்போ அந்த தாவரம் இருக்கு இல்லையா, அதாவது களைக்கொல்லியான அந்த தாவரம் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கக்கூடிய அந்த நொதியை கொல்வது, அந்த நொதியை தடுப்பதன் மூலமாக அந்த தாவரம் வளர்வது, தட் மீன்ஸ் இந்த வேஸ்ட் பிளான்ட் வளர்வது தடை செய்யப்படுது. இப்போ கொஸ்டின் என்னன்னா, கிளைபோசைட் களைக்கொல்லி எந்த நிறுவனம் தயாரிக்கிறது அப்படிங்கிறது. சரிங்களா? எந்த நாட்டுடைய நிறுவனம்? அமெரிக்க நாட்டு நிறுவனமான மான்சான்டோ அப்படிங்கிற நிறுவனம் தான் தயாரிக்குது. ஓகே. அதனுடைய ட்ரேட் நேம் என்ன? ரவுண்ட் அப் அப்படின்னு சொல்றோம். இது என்ன பண்ணுது அப்படின்னா EPSPS. ஆக்சுவலி நம்மளுக்கு ஃபுல் நேம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் குறைவு.
இபிஎஸ் பிஎஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இபிஎஸ் பிஎஸ் அப்படிங்கிறத விரிவாக்கம் தான் அந்த ஈனோபைருவேட் ஸ்கீமேட் 3 பாஸ்பேட் சிந்தேஸ் என்சைம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, அந்த இபிஎஸ் பிஎஸ் அப்படிங்கிற அந்த நொதியை தடை செய்வதன் மூலமாக தான் அந்த வேஸ்ட் பிளான்ட் என்று சொல்லக்கூடிய ஹெர்பிசைட் வளர்வது தடை செய்யப்படுது. ஓகே, அதற்கு காரணமான அந்த களைக்கொல்லி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ தெரியுதுங்களா, அப்போ கிளைபோசைட் களைக்கொல்லினா என்னன்னு புரியுதுங்களா? ஓகே, கிளைக்கொல்லி எதிர்ப்புத்தன்மை கிளைபோசைட் அப்படின்னா என்னன்னு புரியுதுங்களா? கிளியரா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஹெர்பிசைடு டாலரேட் பாஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, ஹெர்பிசைடு டாலரேட் பாஸ்டா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஸோ பாஸ்டா களைக்கொல்லி எதிர்ப்பது. பாஸ்டா அப்படிங்கிறது ஒரு களைக்கொல்லி எதிர்ப்பு தன்மை வந்தது. அப்போ பாஸ்டா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். த ட்ரேட் நேம் ஆஃப் பாஸ்டா. ட்ரேட் நேம் பாஸ்டா refers to a non-selective herbicide. It contains the chemical compound பாஸ்பினோத்ரிசின் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், பாஸ்டா அப்படின்னா அதனுடைய கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னு கேட்கலாம். பாஸ்பைனோத்ரைசின் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, ஸோ பாஸ்பினோத்ரைசின் என்னும் வேதிப்பொருள் அடங்கிய பொதுவாக செயல்படும் களைக்கொல்லியின் வணிக பேருக்கு பேர் தான் என்ன பேரு? பாஸ்டா. அப்போ பாஸ்டா என்றால் என்ன? முன்னாடி நம்ம ரவுண்ட் அப்னு பார்த்தோமா? முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? ரவுண்ட் அப் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா, முன்னாடி நம்ம ரவுண்ட் அப் அப்படின்னு பார்த்தோம். அது ஒரு வணிக பெயர் தான், கிளைபோசைட்டுடைய வணிக பெயர். அதே மாதிரி இங்கே என்ன பார்க்குறோம்? ஸோ பாஸ்டா அப்படின்னு சொல்கிறோம். பாஸ்டா என்பதும் ஒரு வகையான களைக்கொல்லியுடைய வணிக பெயர் தான். அதனுடைய கெமிக்கல் நேம் என்னங்க? பாஸ்பினோத்ரைசின் அப்படின்னு சொல்லக்கூடியது. பாஸ்பினோத்ரைசின் அப்படின்னு சொல்லக்கூடியது. பாஸ்டா களைக்கொல்லி எதிர்ப்பு மரபணு அப்படின்னு சொல்லக்கூடியது. பாஸ்டா எதிர்ப்பு மரபணு அப்படின்னு சொல்லக்கூடியது மெடிகாகோ சட்டைவா எனும் தாவரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். இந்த பாஸ்டா எனக்கூடிய இந்த களைக்கொல்லி எந்த தாவரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது அப்படின்னா மெடிகாகோ சட்டைவா என்னும் தாவரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. அப்போ ஒரு சின்ன சின்ன ஹிண்ட் மாதிரி தான். ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த டாபிக்ஸை பொறுத்தளவு நிறைய ஒவ்வொன்றுமே ரொம்ப முக்கியமானதாக தான் இருக்கு. ஏடா வாசிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. சொல்றதை அப்படியே ஹிண்ட்டு எழுதி வைங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் யூ மீன் பை பாஸ்டா அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கணும். பாஸ்டான்றது ஒரு ட்ரேட் நேம் ஆஃப் பாஸ்பினோத்ரைசின் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது வந்து அதனுடைய கெமிக்கல் நேம். ஓகேங்களா, ஒரு களைக்கொல்லி தான். அது எந்த தாவரத்திலிருந்து பெறப்படுது? மெடிகாகோ சட்டைவா எனும் தாவரத்திலிருந்து பெறப்படுகிறது. ஓகேங்களா, அதுதான் இங்கிலீஷ்ல கொடுக்கும். The trade name pasta refers to non-selective herbicide. சரிங்களா, இது ஒரு herbicide. It contains the பாஸ்பினோத்ரைசின். பாஸ்டா herbicides tolerant gene. பாஸ்பா herbicide tolerant gene. So BPT அப்படின்னு சொல்றாங்க. Was isolated from மெடிகாகோ சட்டைவா plants. இது என்ன பண்ணுதான்? It inhibits, தடை செய்யுது. எதை? The enzyme glutamine synthase. இந்த இதில் வந்து எந்த என்சைமை தடை செய்யுது அப்படின்னா குளுட்டோமின் சிந்தேஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இபிஎஸ் பிஎஸ் என்று சொல்லக்கூடிய நொதியை தடை செய்வதன் மூலமாக அது வளர்வது தடை செய்யப்படுகிறது. அதாவது அந்த ஹெர்பிசைட் வளர்வது தடை செய்யப்படுதுன்னு சொன்னோமா, அதே மாதிரி இதுல இருக்கக்கூடியதற்கு காரணமான அந்த நொதியின் பேரு குளுட்டோமின் சிந்தேஸ் which is involved in the ammonia acylation. தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். இது அம்மோனியா உள்ளிருப்பில் பங்கேற்கும் குளுட்டமைன் சிந்தேஸ் என்ற நொதியை தடை செய்கிறது. அப்ப ரவுண்ட் அப் அப்படின்ற தாவரத்துல இருந்த அந்த நொதி என்ன நொதி அப்படின்னா இபிஎஸ் பிஎஸ் அப்படின்றத பார்த்தோம். ஓகேங்களா, அதே மாதிரி பாஸ்டால இருக்கக்கூடிய அந்த நொதிக்கு பேர் என்ன பேருங்க? குளூட்டமைன் சிந்தடேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. குளூட்டமைன் சிந்தடேஸ் அப்படின்றத பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. அப்ப நொதிகள் பேர் தனிப்பட்ட முறையில் எழுதி வச்சுக்கணும். நொதிகளுடைய பேர் என்ன பேர் வச்சுக்கணும்? தனிப்பட்ட முறையில். இது ரெட்டில் எழுதுனா தெரியலைங்களா? ஸோ அந்த நொதிகளுடைய பேர் பக்கத்தில் எழுதி வச்சுங்க. ஓகே, ரவுண்ட் அப்ல பார்த்தோம்ல இபிஎஸ் பிஎஸ் என்று சொல்லக்கூடியது. இபிஎஸ் பிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்சைமுடைய பேர். அதே மாதிரி பாஸ்டால இருக்கக்கூடிய அந்த என்சைமை தடுக்கிறதுனால தான் வளர்வது தடை செய்யப்படுகிறது. அப்போ குளுட்டமைன் சிந்தடேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நொதியை தடை செய்கிறது. ஓகேங்களா, இதனை போன்ற ஒரு நொதி ஸ்ட்ரெப்டோமைசஸ் ஹைக்ரோகோபிகஸ் என்றிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. சேம் இதே போன்ற நொதி இங்க எப்படி மெடிகா சட்டைவாலிருந்து பிரித்தெடுக்கப்படுதோ அதே போன்று இந்த தாவரத்திலிருந்து பிடிக்கப்படுகிறது. ஓகேங்களா, ஸ்ட்ரெப்டோமைசஸ் ஹைக்ரோஸ்கோபிகஸ் என்ற தாவரத்திலிருந்தும் பிரித்தெடுக்கப்படுகிறது. என்னடா வெறும் சயின்டிபிக் நேமா இருக்கே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இன்னைக்கு இதுதான் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா பயோடெக்னாலஜி டாபிக்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி சயின்டிபிக் நேம்ஸ், நொதிகளுடைய நேமு, இந்த மாதிரி நேம்லாம் அதிகமாக வரும். ஸோ அதனால தெளிவாக குறித்து வச்சுக்கோங்க. பொறுமையாக பார்த்து பொறுமையாக எழுதி வைங்க. எழுதி வச்சு அதை தெளிவாக படிங்க. ஓகேயா, அப்போ எப்படி வந்து மெடிகாகோ சட்டைவா தாவரத்திலிருந்து அது பிரித்தெடுக்கப்படுச்சோ அதே போன்று இந்த நொதி என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரெப்டோமைசஸ் ஹைக்ரோஸ்கோபிகஸ் என்ற தாவரத்திலிருந்தும் இது பிரித்தெடுக்கப்படுகிறது.
ஓகேங்களா? ஸோ இதில் உள்ள அந்த பார்னா அந்த மரபணு. ஓகேங்களா? பாஸ்பினோத்ரைசின் அசிட்டைல் டிரான்ஸ்ஃபரேஸ் தட் இஸ் கால்ட் பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட் என்றால் என்ன? பேட் என்றால் என்ன? பாஸ்பினோத்ரைசின் அசிட்டைல் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் பேட் என்பதை குறிக்கிறது. ஓகேங்களா? அப்ப கேட்கலாம் அது என்சைம்ல இருக்கக்கூடிய பேர் என்பது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இது பருத்தி மற்றும் பீட்ரூட் போன்ற பயிர் தாவரங்களில் உள்நுழைக்கப்பட்டு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட தாவரங்கள் உருவாக்கப்படுகிறது. அப்ப எந்தெந்த தாவரங்கள்ல உள்நுழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா காட்டன் அண்டு பீட்ரூட் போன்ற தாவரங்கள் என்ன ஆகுது? இது உள்நுழைக்கப்பட்டு மரபணு மாற்ற தாவரங்கள் உருவாக்கப்படுகிறது. சரியா? கிளியரா? அப்போ களைக்கொல்லி எதிர்ப்பு தன்மையை உருவாக்க அந்த பருத்தியோ இல்ல பீட்ரூட்டோ அது போன்ற வேற ஏதோ ஒரு தாவரத்தரங்களை நுழைக்கப்பட்டு வளர்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன? இதுதான் அந்த பூச்சியை எதிர்ப்பு, அதாவது அந்த அந்த களைக்கொல்லிகளை கொல்லக்கூடியது. சிம்பிளா சொல்லணும், அந்த களைக்கொல்லிகளை கொல்லக்கூடியது. அப்ப ரவுண்ட் அப்னா என்ன, பாஸ்டானா என்னன்னு புரியுதுங்களா? ரவுண்ட் அப்னா என்ன, பாஸ்டானா என்னன்னு புரியுதுங்களா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் போயிடலாமா? ஸோ எகைன் ஒரு பார்த்துலாம். ஸோ களைக்கொல்லி எதிர்ப்பு தன்மை ஃபர்ஸ்ட் பார்த்தது கிளைபோசைட். ஸோ கிளைபோசைட் அப்படிங்கிறது கிளைபோசைட் களைக்கொல்லி அமெரிக்க நிறுவனமான மான்சான்டோ என்ற நிறுவனம் மூலமா தயாரிக்கப்படுது. இதோடைய வணிக பெயர் என்ன பேரு? ரவுண்ட் அப். இதோடைய வணிக பேர் என்னங்க? ரவுண்ட் அப். அதில் இந்த தாவரங்களில் உள்ள அந்த இபிஎஸ் பிஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நொதியை தடை செய்வதன் மூலம் தாவரங்களை கொல்லுகிறது. அதாவது அந்த பிளான்ட்ஸ், எஸ்பெஷலி அந்த வேஸ்ட் பிளான்ட்ஸ். ஓகேங்களா? அப்ப ரவுண்ட் அப் சிம்பிளா சொல்லணும்னா இந்த இடத்துல வந்து தெரியக்கூடிய விஷயம் என்னங்க? ரவுண்ட் அப் அப்படின்னா என்ன? ஓகே, கிளைபோசைட்டுடைய வணிக பெயர். ஓகே, இதுல இருக்கக்கூடிய என்சைமுடைய நேம் பக்கத்துல எழுதி வச்சுங்க. இதோட இருக்கக்கூடிய என்சைம் எந்த நோயை தடை செய்கிறது. அதே மாதிரி செகண்ட் பார்க்கக்கூடியது ஹெர்பிசைட் டாலரேட் பாஸ்டான்றது ஒரு வகையான வணிக பெயர் தான். பாஸ்டான்றதுமே என்னது? அதுவுமே வணிக பெயர் தான். அது எந்த நொதியை தடை செய்கிறது? குளூட்டமைன். ஓகே, குளூட்டமைன் சிந்தடேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. குளூட்டமைன் சிந்தடேஸ் எந்த தாவரத்திலிருந்து பெறப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக பார்த்தோம்னா மெடிகாகோ சடைவா என்ற தாவரத்திலிருந்து பெறப்படுது. ஆனால் அதே போன்ற நொதி வந்து ஸ்ட்ரெப்டோமைசஸ் ஹைக்ரோகோபிகஸ் அப்படின்ற அந்த தாவரத்திலிருந்தும் பெறப்படுது. ஓகேங்களா? ஸோ இதில் உள்ள பார் மரபணு அப்படிங்கிறது பேட்ச் என்பதை குறிக்கிறது. இது பருத்தி மற்றும் பீட்ரூட் போன்ற தாவரங்கள் உள்நுழைக்கப்பட்டு மரபணு மாற்ற தாவரங்களாக உருவாக்கப்படுகிறது அல்லது வளர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? ரெண்டே விஷயம் பார்த்துருக்கோம். ரெண்டே, கிளைபோசைட்னா என்ன, அதுக்கடுத்து பாஸ்டானா என்ன. கிளைபோசைட் அண்டு பாஸ்டான் இது ரெண்டுக்குள்ள பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். கிரவுண்ட் அப் அண்ட் பாஸ்டான் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக படிச்சுக்கோங்க. Advantage of herbicide tolerant crops. Advantage of herbicide tolerant crops. Herbicide tolerant crops உடைய நன்மைகள் என்ன? அட்வான்டேஜ் என்ன? களைக்கொல்லியை தாங்கும் தன்மையுடைய தாவரங்களின் அனுகூலங்கள் அப்படின்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, வீடு கண்ட்ரோல் இட் இம்ப்ரூவ்ஸ் த கிராப் ஈல்டு அப்படின்றாங்க. கரெக்ட் தானே? ஏன்னா களைக்கொல்லிகள் தடுக்கப்பட்டாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? நம்மளுடைய வளர்ச்சி, அதாவது நம்முடைய பயிர்களுடைய வளர்ச்சி, நம்ம விதைத்த அந்த பயிர்களுடைய வளர்ச்சி அதிகமாக மகசூல் தரும். களைகள் குறைக்கப்படுவதால் விளைச்சல் அதிகரிக்கிறது. ஓகேங்களா? ரெண்டாவது பாயிண்ட் பார்க்கலாமா? இட் ரெடியூஸ் த ஸ்ப்ரே ஆஃப் ஹெர்பிசைட்ஸ். ஆப்வியஸ்லி எக்ஸ்டர்னலா தெளிக்கிறோம்ல ஹெர்பிசைடு, அதாவது இங்க இந்த இடத்துல வந்து களைகள் இருக்கு. அப்ப எக்ஸ்டர்னலா பண்றேன் 2,4-D என்று சொல்லக்கூடிய களைக்கொல்லியை என்ன பண்றோம்? மேல போய் தெளிக்கிறோம். அதன் மூலமா அது கொல்லப்படுது. ஓகேங்களா? அப்ப அந்த மாதிரி எக்ஸ்டர்னலா தெளிக்கக்கூடிய அந்த ஹெர்பிசைட்ஸ் அப்படிங்கிறது தவிர்க்கப்படுது, குறைக்கப்படுகிறது. இட் ரெடியூஸ் த காம்படிஷன் பிட்வீன் கிராப் பிளான்ட் அண்ட் வீட் அப்படின்னு சொல்றாங்க. தாவரங்களுக்கும் களைகளுக்கும் இடையிலான போட்டி அப்படிங்கிறது குறைகிறது. ஓகேங்களா? என்ன காரணம் சார்? என்ன போட்டி குறையுது? புரியலையே. அதாவது தாவரங்கள் நம்ம கிராப் பயிரிட்ட தாவரங்களும் களைகளும் ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா போட்டி போட்டு சூரிய ஒளி வாங்கும், நம்ம கொடுக்கக்கூடிய ஃபர்டிலைசர்ஸ் அதை வாங்கியிருக்கும். அந்த மாதிரி அது ரெண்டுக்கு இடைப்பட்ட அந்த போட்டி குறைகிறது அப்படின்னு சொல்றாங்க. யூஸ் ஆஃப் லோ டாக்ஸிசிட்டி காம்பவுண்ட்ஸ் which not remain in the active in the soil. ஓகேங்களா? குறைவான நச்சுப்பொருட்கள் பயன்படுத்தப்படுவதால் அவற்றின் பாதிப்பு மண்ணில் குறைவாகவோ செயல்திறன் குறைவாகவோ என்னாகுது? காணப்படுகிறது. The ability to conserve the soil structure and microbes. அப்போ மண்ணினுடைய தன்மையையும் அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களையும் நம்ம எல்லாரும் என்ன பண்ண முடியும்? பாதுகாக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஹெர்பிசைட் பிளான்ட்ஸ் மூலமாக. சரிங்களா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்ஸ்னா என்ன? ஓகேங்களா? ஸோ மரபணு மாற்று தாவரங்கள்னா என்ன அப்படிங்கிறது ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரெண்டு வந்து ஹெர்பிசைட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒன்று கிளைபோசைட் என்று சொல்லக்கூடிய ரவுண்ட் அப் அப்படின்னு சொல்லக்கூடியது, இன்னொன்று பாஸ்டா அப்படின்னா என்ன, அதனுடைய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படிங்கிறத, நன்மைகள் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டாபிக்கான எடிபிள் வேக்சின்னா என்ன, உண்ணக்கூடிய தடுப்பூசிகள் என்று சொல்கிறார்களே அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஸோ எடிபிள் வேக்சின் அப்படின்னு சொல்றோம், உண்ணக்கூடிய தடுப்பூசிகள். எடிபிள் வேக்சின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ட்ஸ். மரபணு மாற்று தாவரங்கள் மூலமாக பெறக்கூடிய ஒன்று தான் இந்த
உண்ணக்கூடிய தடுப்பூசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. டு எக்ஸ்பிரஸ் த ஆன்டிஜன் தட் ஸ்டிமுலேட் தி இம்யூனோ சிஸ்டம். ஓகேங்களா, இம்யூனோ ரெஸ்பான்சஸ் வென் கன்சியூம். அதாவது நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடல்ல என்ன ஆகுது அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கு உண்டான அந்த ஆன்டிஜன்ஸ் அப்படிங்கிறது வெளிப்படுத்துகிறது. ஓகே, தாவரங்களை மரபணு மாற்றுவதன் மூலமாக உண்ணக்கூடிய தடுப்பூசிகள் பெறப்படுகிறது. ஆக்சுவலி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் மூலமா தான் நம்மளுக்கு அந்த எடிபிள் வேக்சின்ஸ் அப்படிங்கிறது பெறப்படுது. ஓகேங்களா, அது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர், எஸ்பெஷலி பார்த்தோம்னா நோய் எதிர்ப்பு ஆற்றல் அப்படின்னு சொல்றோம்ல, நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்றோம்ல, அதை கொடுக்கக்கூடியது தான் இந்த உண்ணக்கூடிய தடுப்பூசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, ஒவ்வொரு தடுப்பூசி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்தந்த நோய்க்கு எதிராக பயன்படுத்தப்படும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பொட்டேட்டோ வேக்சின் எகெயின்ஸ்ட் ஹெப்படைட்டிஸ் பி. ஸோ பொட்டேட்டோ வேக்சின் அப்படிங்கிறது உருளைக்கிழங்கு தடுப்பூசி எதற்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஹெப்படைட்டிஸ் பி. அப்போ அந்த நோய்க்கு எதிரான ஒரு நோய் உயிரியாக இது செயல்படுகிறது, நோய்க்கு எதிரானது. அடுத்து டொமேட்டோ வேக்சின் அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னா அல்சைமர் டிசீஸ். ஓகே, ஸோ தக்காளி தடுப்பூசி என்பது அல்சைமர் நோய்க்கு. பனானா டிசீஸ் வேக்சின் எகெயின்ஸ்ட் ஹெச்ஐவி. கேரட் வேக்சின் எகெயின்ஸ்ட் தி ரேபிஸ். ஸோ இதுவே ஒரு கொஸ்டின் தான், நம்மளுக்கு ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேட்ச் மாதிரி கொடுத்து வாய்ப்புகள் இருக்கு. இல்லை அப்படின்னா டைரக்டாவே கொஸ்டின்ஸ் கேட்கலாம், டைரக்டாவே கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்போ எடிபிள் வேக்சின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன, எடிபிள் வேக்சின் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஜிஎம்ஓ என்று சொல்லக்கூடிய ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் வந்து பெறக்கூடியதான் அந்த எடிபிள் வேக்சின். ஓகேங்களா, ஸோ அது எந்தெந்த நோய்க்கு எதிராக பயன்படுத்தப்படுது, செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டேட்டோ வேக்சின் ஹெப்படைட்டிஸ் பி, டொமேட்டோ வேக்சின் அல்சைமர் டிசீஸ், பனானா வேக்சின் அப்படிங்கிறது ஹெச்ஐவி, கேரட் வேக்சின் கேரட் தடுப்பூசி அப்படிங்கிறது ரேபிஸுக்கு எதிராக பயன்படுது. புரியுதுங்களா, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இதுவரையும் பார்த்ததுலேயே. அதாவது எடிபிள் வேக்சின்லேயே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட், தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரைட். இப்போ இந்த எடிபிள் வேக்சின் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, உண்ணக்கூடிய தடுப்பூசி, இந்த எடிபிள் வேக்சின்ஸோடைய அப்ரோச் எப்படி இருக்கும், அப்ரோச்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஓரல் டெலிவரி எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம், அப்ரோச் மீன்ஸ் இந்த உண்ணக்கூடிய தடுப்பூசிகளை எவ்வாறு நாம் எடுத்துக்கொள்வது என்ற அர்த்தம், அதோடைய அணுகுமுறை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஓரல் டெலிவரி, அதாவது வாய் வழியான தடுப்பூசி அப்படின்றாங்க. அதாவது எடுத்து சாப்பிடுவது அல்லது வாய் வழியான சொட்டு மருத்துவம் அந்த மாதிரி. ஓகேங்களா, அந்த வாய் வழியாக எடுத்துக்கொள்ளக்கூடியது. பிளான்ட் பேஸ்டு ப்ரொடக்ஷன், ஸோ தாவரம் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஓகேங்களா, ஸோ தடுப்பூசி செலுத்தி அந்த தாவரத்தின் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. டார்கெட்டட் இம்யூனிட்டி, எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க ஓரல் டெலிவரி, எடிபிள் வேக்சின்ஸ் ஆஃபர், தெளிவாக தெரியும்னு நினைக்கிற எழுத்துக்கள் சரியா, எடிபிள் வேக்சின்ஸ் ஆஃபர் த கன்வீனியன்ட் அண்ட் பொட்டன்ஷியலி காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட் ஆஃப் வேக்சினேஷன் எலிமினேட்டிங் த நீட் ஃபார் இன்ஜெக்ஷன். அதாவது இதனுடைய முக்கியமான ஒரு பயன்பாடு என்ன அப்படின்னா, ஒரு அட்வான்டேஜ், ஒரு நன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலிமினேஷன் த நீட் ஆஃப் இன்ஜெக்ஷன். இதற்கு எக்ஸ்டர்னலா என்ன தேவையில்லை அப்படின்னா ஒரு இன்ஜெக்ஷன் ஊசி என்பது தேவை கிடையாது, ஓரல் வழி. ஏன்னா ஓரலாக தானே, வாய் வழியாக தானே போடுறோம், எக்ஸ்டர்னலா அந்த இன்ஜெக்ஷன் தேவைப்படுறது கிடையாது. அடுத்து பிளான்ட் பேஸ்டு ப்ரொடக்ஷன் யூசிங் பிளான்ட்ஸ் அஸ் ஏ பிளாட்ஃபார்ம் ஃபார் த வேக்சின் ப்ரொடக்ஷன் கேன் பி மோர் சஸ்டைனபிள் அண்ட் ஸ்கேலபிள் தன் த ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ். ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, நெத்தானே பார்த்தோம், ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் ஒன்று பார்த்தோம் இல்லையா. ஓகே, எக்ஸ்டர்னலா நீங்க வந்து ஹெர்பிசைட் தெளிக்க தேவையில்லை. அப்ப அந்த தாவரத்திலே பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, பூச்சியே எதிர்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அந்த தாவரத்திலே இருக்கு. ஓகேங்களா, அதன் மூலமா தானே அது பெறப்பட்டுச்சு. சேம் அதே மாதிரி தான் இந்த எடிபிள் வேக்சின் அப்படிங்கிறதும் அதை அந்த தாவரத்திலே வளர்க்கப்படுவது. மூன்றாவது பார்த்தோம்னா டார்கெட் இம்யூனிட்டி, எடிபிள் வேக்சின்ஸ் கேன் பி டிசைன்டு டு டார்கெட் ஸ்பெசிபிக் டிசீசஸ். எந்த ஒரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெப்படைட்டிஸ் பி, உருளைக்கிழங்கு. ஓகே, ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிறது பொட்டேட்டோ வேக்சின் அப்படிங்கிறது பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு நோய்க்கு எதிராக பயன்படுத்தக்கூடியது. ஓகேங்களா, ஆஃபரிங் பொட்டன்ஷியல் சொல்யூஷன் ஆஃப் குளோபல் ஹெல்த் சேலஞ்சஸ். ஓகே, தமிழில் பார்த்தோம்னா உண்ணக்கூடிய தடுப்பூசிகள் ஒரு நம்பிக்கைக்குரிய அணுகுமுறை. எதற்காக, வாய் வழி தடுப்பூசி போடலாம். அப்போ எக்ஸ்டர்னல் என்ன தேவை கிடையாது, ஊசி என்பது தேவை கிடையாது. அடுத்து தாவர அடிப்படையான உற்பத்தி, இலக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல், அது இந்த இலக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, அப்போ உண்ணக்கூடிய தடுப்பூசிகள் ஒரு குறிப்பிட்ட நோய்களை இலக்காக கொண்டு வடிவமைக்கப்படலாம். இது உலகளாவிய சுகாதார சவால்களுக்கு ஒரு சரியான தீர்வுகளை வழங்குகிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இது நம்மளுக்கும் யூஸ் ஆகும், நல்லா கவனிச்சுங்க. நம்ம குரூப் 2 எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும், குரூப் 2 குரூப் 1 மெயின்ஸ் எழுதுனவங்களுக்கும் டெஃபினட்டாக இது யூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து பாயிண்ட்ஸ் அங்கங்கே எழுதி வச்சுக்கோங்க தயவுசெய்து. ஈவன் நீங்கள் குரூப் 2 படிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய குரூப் 1 குரூப் 2 நம்ம அட்டன் பண்ண தான் போகிறோம். ஓகே, எழுதுறத நீங்கள் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப், அதாவது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மேட்லேயே தயவுசெய்து எழுதி வச்சுக்கோங்க, அதான் நல்லது. அப்படி எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா. அடுத்த பாயிண்ட் பாருங்க, பெனிஃபிட்ஸ் ஆஃப் எடிபிள் வேக்சின். ஓகேங்களா, உண்ணக்கூடிய தடுப்பூசியுடைய
பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உண்ணக்கூடிய தடுப்பூசியுடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கிறோம். இம்ப்ரூவ்ட் அக்சசிபிலிட்டி, ரெடியூஸ்டு காஸ்ட் அண்ட் என்ஹான்ஸ் த ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா? இம்ப்ரூவ்ட் அக்சசிபிலிட்டி, ரெடியூஸ்டு காஸ்ட் அண்ட் என்ஹான்ஸ் த ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது அதோட முக்கியமான நன்மைகளா இருக்கு. ஸோ தமிழில் பார்க்கணும் அப்படின்னா மேம்படுத்தப்பட்ட அணுகல் தன்மை. உண்ணக்கூடிய தடுப்பூசிகள் தொலைதூர பகுதிகளுக்கும் உடனடியாக விநியோகிக்கப்படலாம். ஓகேங்களா? அந்த சுகாதார வசதிகள் இல்லாதவர்களையும் அது சென்றடையலாம். ஓகேங்களா? ரெண்டாவது என்ன அப்படின்னா அதனுடைய செலவு குறைவு. தாவர அடிப்படையிலான உற்பத்தி செலவுகளை குறைத்து வளரும் நாடுகளுக்கு தடுப்பூசிகளை மிகவும் வலிவானதாக வழங்குகிறது. ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் மேம்படுத்தப்பட்ட நிலைத்தன்மை. உண்ணக்கூடிய தடுப்பூசிகளை சுற்றுப்புற வெப்பநிலை சேமித்துக் கொண்டு செல்லலாம். ஏன்னா நார்மல் சாதாரண வேற ஏதாவது வேக்சின் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்கு. ஒரு குளிர்பதன பெட்டியில தான், சின்ன குளிர்பதன பெட்டியில தான் வச்சிருப்பாங்க. ஆனால் இதுக்கு அப்படி கிடையாது. ஓகே, எந்த டெம்பரேச்சரையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கு. அதை விநியோகம் அப்படின்னா அதை டிஸ்ட்ரிபியூஷனை என்ன பண்ணலாம், ஈஸியாக்கலாம், எளிமையாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் எடிபிள் வேக்சினுடைய நன்மைகள் அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்மளுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரூப் 2 மெயின்ஸ்லேயே அப்கமிங் வரக்கூடிய குரூப் 2 மெயின்ஸ்லேயே கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எடிபிள் வேக்சின் உண்ணக்கூடிய தடுப்பூசிகள் என்பது என்ன, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், சவால்கள் அல்லது நன்மைகள், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எழுதுவதற்கும் இது உதவும். குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கும் குரூப் 1 மெயின்ஸ்ங்கிறது டிஸ்கிரிப்ட் எழுதுறவங்களுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா இது டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? த பொட்டன்ஷியல் கன்சர்ன்ஸ் வித் த எடிபிள் வேக்சின் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொட்டன்ஷியல் கன்சர்ன் அதாவது அந்த சாத்தியமான கவலைகள், அதாவது எப்படிதான் நன்மைகள் இருந்தாலும் அதற்குன்னு ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும் இல்லையா? அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது அதோடைய நன்மைகள். இப்போ இது என்ன அப்படின்னா இது பொட்டன்ஷியல் கன்சர்ன் அப்படின்னும் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு சவால் அல்லது ஒரு குறிப்பிட்ட கவலைகள், தீமைகள்னு கூட எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அலர்ஜிக் ரியாக்ஷன். எல்லாருக்குமே அடாப்ட் ஆயிருமா சார் அப்படின்னா ஒரு சில பேருக்கு அது ஒவ்வாமையே ஏற்படுத்தாம் எடிபிள் வேக்சின். ஓகேங்களா? எடிபிள் வேக்சின்ஸ் மைட் ட்ரிகர் அலர்ஜிக் ரியாக்ஷன். ட்ரிகர் தி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இன் இண்டிவிஜுவல் சென்சிட்டிவ் டு சர்டைன் பிளான்ட் புரோட்டீன். ஓகே, அந்த தாவர புரதங்கள் மூலமாக சில பேருக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது பாருங்க, ஸ்டெபிலிட்டி அண்ட் எஃபிஷியன்சி. ஓகேங்களா? ஸோ ஸ்டெபிலிட்டி அண்ட் எஃபிஷியன்சி, நிலைத்த தன்மை மற்றும் செயல்திறன். உண்ணக்கூடிய தாவரங்கள் மூலம் வழங்கப்படக்கூடிய தடுப்பூசிகளின் நிலைத்த தன்மை மற்றும் செயல்திறனை உறுதி செய்வதற்கு அதை கவனமாக உருவாக்க வேண்டும். அதோடைய உற்பத்தி செயல்பாடுகளும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது பாருங்க, சேஃப்டி அண்ட் ஆக்டிவிட்டி, சேஃப்டி அண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்றோம். ஓகே, தமிழ்ல சொன்னா பாதுகாப்பு மற்றும் செயல்திறன். பரவலான பாயின்பாட்டிற்கு முன் உண்ணக்கூடிய தடுப்பூசிகளின் பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை நிறுவ முழுமையான மருத்துவ பரிசோதனை அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எடிபிள் வேக்சின்றது வாஸ்ட் ஏரியாவுக்கு நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும், ஃபுல்லா நம்ம வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, கொடுக்கலாம், இவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேக்சினை தெளிவாக நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கணும், அனலைஸ் பண்ணி வச்சிருக்கணும். அதை தான் கொடுக்குறாங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? ரைட். ஸோ இது வந்து அந்த சாத்தியமான கவலைகள் அல்லது தீமைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு எடிபிள் வேக்சினில் தெரியக்கூடிய விஷயம். ஸோ வாட் யூ மீன் பை எடிபிள் வேக்சின்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உண்ணக்கூடிய தடுப்பூசினா என்ன? ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் என்று சொல்லக்கூடிய மரபணு மாற்ற தாவரங்கள் மூலமாக உருவாக்கப்படக்கூடியதான் உண்ணக்கூடிய தடுப்பூசிகள். என்ன செய்யுது நம்மளுக்கு இப்போ எஸ்பெஷலி பார்த்தோம்னா இம்யூனிட்டி சிஸ்டம், இம்யூனைசேஷன் ரெஸ்பான்ஸுக்கு இது உதவுது. சரியா? இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் எடிபிள் வேக்சின்லேயே கேட்கக்கூடிய கொஸ்டின். எக்ஸாம்பிள்ஸ் தான் கேட்கக்கூடிய கொஸ்டின். அதனால் இதை நல்லா படிச்சு வச்சுக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எடிபிள் வேக்சினுடைய அப்ரோச், அணுகுமுறை எப்படி இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதோடைய பெனிஃபிட் என்ன, தென் அதனுடைய கன்சர்ன்ஸ் என்ன. சரியா? இதோட என்ன ஆகுது, இந்த எடிபிள் வேக்சின் அப்படின்னு சொல்றோம்ல, உண்ணக்கூடிய தடுப்பூசிகள் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தது டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஓகே, ஹெர்பிசைட்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்து எடிபிள் வேக்சின் பற்றி இப்போ பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம், எடிபிள் வேக்சினுக்கு அடுத்து என்ன இருக்கு, பிடி காட்டன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. பிடினா என்னது, பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ், அதாவது மரபணு மாற்றப்பட்ட தாவரங்களில் ஒன்று தான் பிடி காட்டன். புரியுதுங்களா? சாதாரண காட்டன் என்பது வேறு, இது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு விதையில முளைத்த பருத்தி. அதே மாதிரி பொன்னிற அரிசி என்று சொல்லக்கூடிய கோல்டன் ரைஸும் அதே தான், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ல அதுவும் ஒன்று. பிடி பிரிஞ்சால் அதுவும் ஒன்று தான். ஃப்ளேவர் சேவியர் டொமேட்டோ, ஃப்ளேவர் சேவியர் தக்காளி என்பது அதுவும் ஒன்று தான். ஆனால் நம்மளுக்கு போர்ஷனில் குரூப் 2 மெயின்ஸில் இந்த ரெண்டு மட்டும் தான் இருக்கு. அதில் முதலாவதாக பார்க்கக்கூடியது பிடி காட்டன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ் பிடி கிராப்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? பூச்சி எதிர்ப்பு தன்மை. இன்செக்ட்னா பூச்சி, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா எதிர்ப்பு தன்மை ஸோ கொண்ட பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் பயிர்கள் அப்படின்னு சொல்லுவோம். பிடி கிராப்ஸ் இருந்தது, பிடி பயிர்கள் அர்த்தம். அதில் முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது பிடி பருத்தி. பிடி பருத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்க்கலாமா? ஓகே, ஈஸியாக தானே இருக்கு. ஃபர்ஸ்ட் டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ் புரியுது இல்லையா, ஹெர்பிசைட்ஸ் புரியுது இல்லையா,
அடுத்து எடிபிள் வேக்சின். இது எல்லாமே கிளியரா இருக்குல்ல? ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பிடி காட்டன். ஓகே, ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ தெளிவாக ஹிண்ட்ஸ் எழுதி வச்சுங்க. பிடி காட்டன் இஸ் அ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஸோ மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு உயிரினம் தான் இந்த பிடி காட்டன் அப்படின்னு சொல்லக்கூடியது. மாடிஃபைடு இன்டு பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட் காட்டன் வெரைட்டி விச் ப்ரொடியூசஸ் எ இன்செக்டிசைட் ஆக்டிவிட்டி டு பால்வாம். புரியுதுங்களா? ஸோ மரபணு சார் மாற்றம் செய்யப்பட்ட ஒரு தூங்குயிரி எதிர்ப்பு பெற்ற ஒரு பருத்தி தாவர ரகம் தான் இது பிடி காட்டன் அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த பால்வாம் அப்படின்னு சொல்லக்கூடிய காய்ப்புழுவிற்கு எதிரான ஒரு பூச்சி எதிர்ப்பு தன்மையை கொண்டுள்ளது. ஓகேங்களா? சேம் அதே தான், நேத்து சொன்ன மாதிரி தான். அந்த பூச்சிகளுக்கு எதிர்ப்பு தன்மை அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எக்ஸ்டர்னலா நீங்க பூச்சி மருந்து தெளிக்கணும்னு அவசியம் இல்லை, இதுலயே அந்த கேரக்டர் இருக்கும். ஓகேங்களா? பெஸ்டோடைய ரெசிஸ்டன்ஸ் கேரக்டர் அப்படிங்கிறது இந்த தாவரத்திலேயே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் அந்த வார்த்தை கொடுக்கிறது. ஸோ பிடி பருத்தி என்பது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு உயிரினம். ஓகே, ஜிஎம் கிராப்ஸ்ல அதுவும் ஒன்று. அதுல பார்த்தோம் அப்படின்னா மரபணு சார் மாற்றம் செய்யப்பட்ட தீங்குயிரி எதிர்ப்பு பெற்ற ஒரு பருத்தி தாவர ரகம். ஓகேங்களா? தீங்குயிரி அப்படின்னா அந்த பூச்சிகள் அதை எதிர்க்கக்கூடிய ஒரு பருத்தி தாவர ரகம் தான் இது. எந்த புழுவிற்கு? பால்வாம் என்று சொல்லக்கூடிய காய்ப்புழுவிற்கு எதிரான ஒரு பூச்சி எதிர்ப்பு தன்மையை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து what mean by பிடி? பிடி என்றால் இந்த பாக்டீரியாவோட நேம் வந்து பேசிலஸ் thuringiensis. ஓகேங்களா? ஸோ the bacillus thuringiensis produce the 200 different bt toxins. ஓகேங்களா? 200 வகையான 200க்கும் அதிகமான வெவ்வேறு பிடி நச்சு பொருட்களை அது என்ன பண்ணுதான்? உற்பத்தி செய்கிறது. most bt toxins are insecticidal to the larvae of moths. ஓகேங்களா? and butterflies, beetles, cotton bollworms and gadflies but are the harmless to the other of life. அப்போ இந்த 200 வகையான பிடி நச்சு பொருட்கள் இருக்கு இல்லையா? ஓகேங்களா? ஒவ்வொன்றும் அந்த பூச்சிகளுக்கு எதிராக செயல்படக்கூடியதுதான். லைக் பார்த்தோம்னா பெரும்பாலான பிடி நச்சுகள் லார்வா நிலையில் உள்ள அந்து பூச்சிகள், வண்ணத்து பூச்சிகள், வண்டுகள், பருத்தி காய்ப்புழுக்கள், உண்ணி கேட்ஃபிளைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது போன்றவற்றை அழிக்கிறது. அப்ப பிடி கிராப் இஸ் a பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கிராப். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஜெனடிஃபைடு மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் தான், மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு ரகம் தான் அது. ஆனால் அதனுடைய கேரக்டர் எக்ஸாக்டா என்ன அப்படின்னா பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், பூச்சி எதிர்ப்பு தன்மை கொண்ட ரகம். ஏன்னா பருத்தியில் அதிகமான பூச்சிகள் அப்படிங்கிறது வரத்தா செய்யும், பூச்சிகள் புழுக்கள் அப்படிங்கிறது. அதை எதிர்ப்பதற்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலா இன்செக்டிசைடோ பெஸ்டிசைட்ஸோ நம்ம போடணும். பூச்சிக்கொல்லி மருந்து தண்ணியில் கலந்து என்ன பண்ணுவோம்? தெளிச்சு விடுவோம்ல, ஸ்ப்ரே பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி இதுக்கு தேவை கிடையாது. அந்த தாவரமே அந்த கேரக்டரை கொண்டு வளரும். அந்த ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் பிடி காட்டன்றது அந்த தாவரத்து இலையவோ அல்லது அதோடைய தண்டையோ அந்த இலையோ அதை பூச்சியோ அல்லது வந்து வேற ஏதாவது புழுக்களோ வந்து கடிச்சிச்சு அப்படின்னா அதை அழிக்கக்கூடிய, அதுவே இறந்து போகும், அந்த பூச்சிகளே இறந்து போயிடும். ஓகேங்களா? அதுதான் அந்த பிடி காட்டன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் இது என்ன ஆகாது அப்படின்னா மற்ற உயிரினங்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை. இந்த வகையான பூச்சிகள் மற்றும் புழுக்களுக்கு மட்டும்தான் அது அழிப்பை உண்டாக்குமே ஒழிய மற்ற எந்த ஒரு தாவரத்திற்கும் அது என்ன ஆகாது, எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்துவது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிடி காட்டன் என்னன்னு புரியுதுங்களா? ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஜிஎம்ஓல ஒரு வெரைட்டி தான் பிடி பருத்தி, பிடி காட்டன் அப்படின்னு சொல்றோம். சரி, ரைட். ஓகே, இதுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கணும் இல்லையா? இதுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ நன்மைகள் என்ன? பிடி காட்டனுடைய நன்மைகள் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? இட் yield the cotton to increased due to the effective control the bollworms. புரியுது இல்லையா? அப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த பால்வாம் பருத்திக்காய் புழுக்களை கட்டுப்படுத்துவதன் மூலமாக கண்டிப்பாக அதோடைய விளைச்சல் பெருகும். ஏன்னா பூச்சிகள் வந்து அதை கடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா விளைச்சல் கம்மியாக தானே செய்யும். அப்ப அந்த பூச்சிகளை இது கட்டுப்படுத்துறதுனால இதனுடைய விளைச்சல் அதிகமாக தானே செய்யும். அதான் கொடுத்துருக்காங்க, பருத்தி விளைச்சல் அதிகரிக்கிறது. ஏனென்றால் காய்ப்புழுக்களுடைய தாக்குதல் நன்கு கட்டுப்படுத்தப்படுகிறது. ரெண்டாவது பாருங்க, ரெடக்ஷன் இன் இன்செக்டிசைட் யூசஸ் ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் பிடி கிராப். ரெடக்ஷன் இன் இன்செக்டிசைட் ஆப்வியஸ்லி கரெக்ட், பிகாஸ் கேரக்டரே அந்த கேரக்டர் கொண்டதுதான். தன்னைத்தானவே அது என்ன பண்ணும் அப்படின்னா பூச்சிகளை அழிக்கும் தன்மை கொண்டதாகத்தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்டர்னலா யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்செக்டிசைட் தேவையில்லை. அதனாலதான் பிடி பயிரிடுவதில் பயன்படுத்தக்கூடிய பூச்சி மருந்து குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் ரிடக்ஷன் ஆஃப் காஸ்ட், செலவு கம்மி, பயிர் விளைப்பில் உண்டாகும் செலவு கம்மி பண்ணுது. ஓகேங்களா? எக்ஸ்டர்னலா பூச்சி மருந்தும் அந்த மாதிரி எதுவுமே தெளிக்க தேவையில்லை. அதற்கான செலவுகளை பூராமே இது கம்மி பண்ணுது. சரியா? இது மூணும் அட்வான்டேஜ் ஆஃப் பிடி கிராப்ஸ், அதாவது பிடி பருத்தியுடைய நன்மைகள். கிளியரா இருக்கா? அப்ப பிடி காட்டன் என்னன்னு புரியுதுங்களா? அதனுடைய எக்ஸாக்ட் கேரக்டர் பார்த்தோம்னா பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், பூச்சி எதிர்ப்பு தன்மை. சரி, ரைட். இதனுடைய தீமைகள் என்ன?
BT cotton has some limitations like cost of BT cotton seed is high. ஓகேங்களா, காஸ்ட் ஆஃப் BT cotton seed is high. அதாவது BT பருத்தியுடைய விதை அதிகமாக விற்குது. ஏன்னா அது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதை தானே. எவனாவது ஒருத்தன் என்ன பண்ணி வச்சிருப்பான், பேட்டன் ரைஸ் வச்சிருப்பாங்க, காப்புரிமை பெற்று வைத்திருப்பார்கள். அதுல அவன் சொல்றதுதான் விலை. ஓகேங்களா, ஈவன் நம்மளுடைய நீம், நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம சதர்ன் இந்தியாவில் அதிகமாக பரவலாக பயன்படுத்தக்கூடிய நீம் வேப்பிலை, சரிங்களா, வேம்பு இருக்கு இல்லையா, வேம்பா இருக்கட்டும், டர்மரிக், இதுக்கெல்லாம் பேட்டன் ரைஸ் வாங்கி வச்சிருக்காங்க. புக்கில் இருக்கு, நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியவும் செஞ்சு இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் முக்கியமான ஒரு நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு கிருமி நாசினி, டிஸ்இன்ஃபெக்டன்ட், அதுக்கே பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. அப்படின்னும் போது இது வந்து தனிப்பட்ட முறையில் நம்மளால் மனிதர்களால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு விதை தான். அப்போ கண்டிப்பாக அதுக்கு ஒரு காப்புரிமை இருக்கும். அவன் என்ன விலை சொல்கிறானோ அதுதான் விலையாக இருக்கும். சரியா, அப்போ BT பருத்தியுடைய விலை மிக அதிகம். அதுவே அது மிகப்பெரிய ஒரு தீமைகளாக இருக்கு. ஏன்னா எல்லாராலையும் அது வாங்க முடியாது. எஃபெக்டிவ்னஸ் அப் டு 120 days ஆஃப்டர் தட் எஃபிஷியன்சி ரெடியூஸ். முதல் 120 நாட்கள் தான் எஃபிஷியண்டாக இருக்கும். அதுக்கடுத்து அதனுடைய திறன் வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படின்றாங்க. இதன் வீரியம் முதல் 120 நாட்கள் மட்டுமே, பின்னர் இதனுடைய வீரியம் குறைகிறது. இன் எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் சக்கிங் பெஸ்டிசைட்ஸ். சக்கிங் பெஸ்டிசைட்ஸ் உறிஞ்சும் பூச்சிகள், எஸ்பெஷலி பார்த்தோம்னா ஜாசிட்ஸ், தத்துப்பூச்சிகள், அஃபைட்ஸ், ஒயிட் ஃப்ளை, ஓகேங்களா. ஸோ வெள்ளை ஈக்கள், அசுவினி பூச்சிகள், இதற்கு என்னது அப்படின்னா இது எது செயல்படுவதில்லை. ஒரு சில பூச்சிகள் தான், பால்வாம்ஸ், இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அந்த வகையான பூச்சிகளுக்கு மட்டும்தான் செயல்படுது, புழுக்கள் மட்டும்தான் எதிராக தான் செயல்படுது ஒழிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய தத்துவ உறிஞ்சும் பூச்சிகள், அது என்ன சார் உறிஞ்சும் பூச்சிகள், இது என்ன பண்ணணும், ஒரு தாவரத்துல போய் உட்காந்துட்டு அந்த தாவரத்துல உள்ள இலை தண்டு மற்றும் இலை தண்டு எஸ்பெஷலி பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய சார் இலை சாற்று, செல் ஜாப்னு சொல்லுவாங்க, அதை ஃபுல்லாமே உறிஞ்சக்கூடியது. இப்போ நம்மளுடைய நம்ம மேல ஏதாவது கையிலையோ காலையோ உட்காந்துட்டு நம்மளுடைய ரத்தத்தை உறிஞ்சினா எப்படி இருக்கும், சேம் அதே மாதிரி அந்த தாவரத்துடைய ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரி, அதுதான் அந்த உறிஞ்சு பூச்சிகள். அந்த பூச்சிகளுக்கு எதிராக இது செயல்படுவது கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அஃபெக்ட்ஸ் த பொலினேட்டிங் இன்செக்ட்ஸ். ஓகேங்களா, சில மகரந்த சேர்க்கையில் ஈடுபடக்கூடிய பூச்சிகள் இருக்கு இல்லையா, ஈவன் வண்ணத்து பூச்சி இது என்ன பண்ணும், அதற்கு எதிராக தானே இது செயல்படுது. வண்ணத்து பூச்சின்றது என்னது, இஸ் எ கிராஸ் பாலினேட்டர், அயல் மகரந்த சேர்க்கையாளர். எப்படி தேனி எந்த வேலை பண்ணுதோ அதே மாதிரி வண்ணத்து பூச்சியும் அந்த வேலை பண்ணும். மகரந்த சேர்க்கை, பாலினேஷன், ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய மகரந்த தூள்களை அடுத்த தாவரத்துடைய சூலக முடிய சென்றடைய செய்வது என்ன பண்ணுவோம், இன்டர்மீடியட்டாக செயல்படக்கூடியது இந்த பூச்சிகள், வண்ணத்து பூச்சிகள், பட்டர்ஃப்ளைஸ். அதற்கு எதிராக செயல்படுறதுனால அந்த அயல் மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது தடைபடுது. அதனால் இதனுடைய விளைச்சல் குறைகிறது. புரியும் நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி நம்ம பார்த்தோம் எந்தெந்த பூச்சிகளுக்கு எதிராக செயல்படும் போது முக்கியமா பார்த்தோம்னா அது இந்த வண்ணத்து பூச்சி, பட்டர்ஃப்ளைஸ்க்கு எதிராக செயல்படுது. அந்த பட்டர்ஃப்ளைஸ் தான் முக்கியமா பார்த்தோம்னா கிராஸ் பாலினேட்டர்ஸ். ஓகே, கிராஸ் பாலினேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அயல் மகரந்த சேர்க்கையாளர்கள். அப்ப அதற்கு எதிராக செயல்படுறதுனால விளைச்சலும் கம்மியாகுது. என்னன்னா கிராஸ் பாலினேஷன் அப்படிங்கிறது குறையுது, அயல் மகரந்த சேர்க்கை என்பது குறைகிறதுனால விளைச்சலும் குறைகிறது. ஓகேங்களா, அப்ப BT காட்டன் என்ன, அதனுடைய தன்மை என்ன, ஓகே, அது எந்தெந்த பூச்சிகளுக்கு எதிராக செயல்படுது, அதுக்கடுத்து அதனுடைய நன்மை என்ன, தீமை என்ன, கிளியரா இருக்கா, இஸ் இட் கிளியர் ஆர் நாட், புரியும் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. கோல்டன் ரைஸ். ஆக்சுவலி BT காட்டனுக்கு அடுத்து BT பிரிஞ்சால் இருக்கு, நம்ம புக்லேயே இருக்கு. பட் BT பிரிஞ்சால் நம்மளுடைய சிலபஸ்ல இல்லாதனால அதை நம்ம இந்த இடத்துல கொண்டு வரலாம். வேணும்னா எக்ஸ்டர்னலாக படிச்சோம்னா கூட தாராளமாக படிச்சுக்கலாம். 12th பாட்டனி புக்கில் தெளிவாகவே இருக்கு, BT பிரிஞ்சால் பற்றி கொடுத்துருக்காங்க, BT கத்திரிக்காய் பற்றி கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஓகேங்களா, அது குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸுக்கு தான் இருக்கே இல்லையா, நம்மளுக்கு அந்த இதில் இருந்து கொஸ்டின்ஸ் வராது. ஏன்னா தெளிவாக 2 டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று கோல்டன் ரைஸ், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா BT காட்டன். ஓகே, கோல்டன் ரைஸ் பார்க்கலாம். ஸோ கோல்டன் ரைஸ் அதனுடைய கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா உயிர் வழி ஊட்டம் சேர்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பயோ போர்ட்டிஃபிகேஷன் அப்படின்னு பேர், பயோ போர்ட்டிஃபிகேஷன், உயிர் வழி ஊட்டம் சேர்த்தல் அப்படிங்கிறது. பொன்னிற அரிசி, ஸோ இந்த மாதிரி தான் பொன்னிற அரிசி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, ரைட், என்னன்னு பார்க்கலாம். ஸோ கோல்டன் ரைஸ் இஸ் அ வெரைட்டி ஆஃப் ஒரைசா சட்டைவா. நார்மலாக இருக்கக்கூடிய நெல்லினுடைய ஒரு வகையான வெரைட்டி தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோல்டன் ரைஸ். இட் ப்ரொடியூஸ்டு த்ரூ ஜெனடிக் இன்ஜினியரிங் ஆஃப் பயோசிந்தர் பை பீட்டா கெரட்டின், எ ப்ரீகர்சர் ஆஃப் விட்டமின் ஏ. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எ ப்ரீகர்சர் அப்படின்னா முன்னோடி என்ற அர்த்தம். விட்டமின் ஏடைய முன்னோடி, ப்ரீகர்சர்னா முன்னோடி என்ற அர்த்தம். ஓகேங்களா, பீட்டா கெரட்டினாலது ப்ரீகர்சர் ஆஃப் விட்டமின் ஏ இன் த எடிபிள் பார்ட்ஸ் ஆஃப் ரைஸ் டெவலப்டு பை இங்கோ
ஃபோட்ரிகஸ் அண்ட் இஸ் குரூப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த கோல்டன் ரைஸ் அப்படின்னா என்ன சொல்றாங்க? இது மரபணு பொறியியலை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு பொன்னிற அரிசி. அரிசி வகையை சார்ந்ததா ஒரேஷா சட்டைவா என்ற அரிசியினுடைய ஒரு ரகம் தான். உயிரி செயல் மூலம் உருவாக்கப்பட்ட விட்டமின் ஏவின் முன்னோடியான, அப்ப விட்டமின் ஏவின் முன்னோடி என்ன அப்படின்னு கேட்கலாம். விட்டமின் ஏயின் முன்னோடியான பீட்டா கெரட்டின். ஓகேங்களா? பீட்டா கெரட்டின் அரிசியின் உண்ணும் பகுதியில் நுழைக்கப்படுவதாகும். ஓகேங்களா? இப்போ விட்டமின் ஏ அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியலாம். விட்டமின் ஏ உடைய கெமிக்கல் நேம் கேட்கலாம். விட்டமின் ஏ உடைய கெமிக்கல் நேம் என்னங்க? ரெட்டினால். பக்கத்துல எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆங்கிலத்திலே அது பேர் என்ன பாருங்க? ரெட்டினால் அப்படின்னு சொல்றோம். விட்டமின் ஏ உடைய கெமிக்கல் நேம் ரெட்டினால் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அந்த விட்டமின் ஏவுக்கு ஒரு முன்னோடியாக ப்ரீகோசர் ஆஃப் விட்டமின் ஏ என்னன்னு கேட்கலாம். பீட்டா கெரட்டின். அந்த பீட்டா கெரட்டின் அந்த அரிசிக்குள் நுழைத்து உருவாக்கப்படக்கூடிய ஒரு அரிசி தான் அந்த பொன்னிற அரிசி. இது இங்கோஃபோட்ரிகஸ் மற்றும் அவரது குழுவினரால் உருவாக்கப்பட்டது. அப்ப யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா இங்கோஃபேட்ரிகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கோஃபோட்ரிகஸ். இதோடைய நோக்கம் நெல் பயிரிடப்படும் பகுதி மற்றும் பயன்படுத்தப்படும் பகுதிகளில் நிலவும் விட்டமின் ஏ குறைபாட்டை நீக்குதல். அப்ப இந்த அரிசி சாப்பிடுறதுனால விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது கம்மியாகுது. ஏன்னா விட்டமின் ஏ குறைபாட்டினால் அதிகமாக வரக்கூடியது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இந்த நைட் பிளைண்ட்னஸ், நிக்டோலோபியா என்று அழைப்பார்கள். மாலைக்கண் நோய், அப்சன்ஸ் ஆஃப் லைட்ல அவங்களுக்கு வந்து கண்ணு தெரிவது, கண்ணு மங்களா தெரியும். ஓகேங்களா? அதான் விட்டமின் ஏ குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விட்டமின் ஏ அதிகமாக கொண்டதுதான் இந்த பொன்னிற அரிசி என்று சொல்லக்கூடிய கோல்டன் ரைஸ். பிகாஸ் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பீட்டா கெரட்டின் அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா விட்டமின் ஏ என்ன பண்ணுது? அதிகப்படுத்துது. புரியுதுங்களா? புரியுதுங்களா? அடுத்து என்ன பாயிண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இதனால் 5 வயதுக்கு உட்பட்ட விட்டமின் ஏ குறைபாட்டை நீக்குதல் ஆகும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா பொன்னிற அரிசி அதன் பெற்றோரை விட கூடுதலாக சேர்க்கப்பட்ட 3 வகையான பீட்டா கெரட்டின்கள் உருவாக்க மரபணுக்களை கொண்டுள்ளது. அவை யாவன? என்னென்ன அந்த மரபணுக்கள் அப்படின்னு அடுத்துங்க. பீட்டா கெரட்டினுடைய மரபணுக்கள் 3 வகையான பீட்டா கெரட்டின் உருவாக்க மரபணுக்களை கொண்டுள்ளது. அது என்னென்ன அப்படிங்கறத எழுதிக்கங்க. நார்சிசஸ் சூடோநார்சிசஸ், நார்சிசஸ் சூடோநார்சிசஸ் என்ற தாவரத்திலிருந்து பெறப்பட்ட சை என்ற மரபணு. ஓகேங்களா? PSY சை அப்படின்னு சொல்றோம். அது ஒரு மரபணு பெயர். ரெண்டாவது ஓகேங்களா? அது ஒரு மரபணுடைய பேருங்க. நல்லா கவனிச்சுங்க. அந்த சை அப்படிங்கிறது நார்சிசிசஸ் சூடோநார்சிசஸ் என்ற தாவரத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு வகையான மரபணு. 1. நம்பர் 2 எர்வினியா யூரோட்ரோவா எர்வினியா யூரிட்டோவோரா, எர்வினியா யூரிட்டோவோரா. சரியா? இதுல இருந்து பெறப்பட்ட இந்த மண்வாழ் பாக்டீரியிலிருந்து பெறப்பட்ட CRT1 என்ன பேருங்க? CRT1 என்ற மரபணு. இது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் ஒன் பேர் என்னது? PSY என்று சொல்லக்கூடிய சை. ரெண்டாவது CRT1. மூன்றாவது சாதாரண நெல் ரகம் இருக்கு இல்லையா? இயல் நெல் ரகத்தின் கருவூன் திசையிலிருந்து பெறப்பட்ட LYC லைகோஃபின் சைக்ளேஸ் என்ற மரபணு. அப்போ 3 வகையான மரபணுக்கள். 3 டைப் ஆஃப் பீட்டா கெரட்டின். என்னென்ன? ஓகேங்களா? 3 டைப் ஆஃப் ஜீன் பேர் என்ன பேருங்க? the first one கீழே எழுதுறேன். the first one சை. இது எந்த தாவரத்திலிருந்து பெறப்படுது? நார்சிசஸ் சூடோநார்சிசஸ் என்ற தாவரத்திலிருந்து பெறப்படுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது பேர் என்ன பேருங்க? CRT1 ஓகேங்களா? இது ஒரு பாக்டீரியா, மண்வாழ் பாக்டீரியம், சாயில் பாக்டீரியம் வந்து பெறப்படுது. எர்வினியா யூரிட்டோவோரா அப்படிங்கிறது. மூன்றாவது மரபணுடைய பெயர் என்ன பேருங்க? லைகோஃபின் லைகோஃபின் சைக்ளேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மரபணு. இது சாதாரண ஒரு வைல்ட் ரைஸினுடைய கருவுன் திசையிலிருந்து பெறப்படுது. அப்ப இந்த 3 மரபணுக்குடைய பெயர்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பின்வருவற்றில் எது பொருத்தம் இல்லாதது, பின்வருவற்றில் எது பொருத்தம் இல்லாது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்படி கேட்கப்படும் பொழுது கண்டிப்பாக இந்த 3ம் இருந்துச்சு அப்படின்னா இதை தவிர வேற ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும். இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மரபணுக்குடைய பெயர்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? இதுவரையும் புரியுதுங்களா? ஓகே, இந்த இருக்கு பாருங்க இங்கிலீஷ்ல. The 3 beta carotene biosynthesis genes. The 3 beta carotene biosynthesis genes, namely சைனா phytoin synthase என்று பெயர். phytoin synthase. இது எதுல இருந்து பெறப்படுது அப்படின்னா from the daffodil plant Narcissus pseudoNarcissus அப்படிங்கிறது அந்த தாவரத்துல இருந்து பெறக்கூடியது தான் அந்த சைஸ். அடுத்து ரெண்டாவது பார்த்தோம்னா CRT1 gene from the soil bacterium like Erwinia
ஈரோட்ரோவா ஈரோட்ரோவா அப்படின்னு சொல்லக்கூடியது. மூன்றாவது என்னதுங்க? லைஸ். லைக்னா லைகோஃபின் சைக்ளேஸ் அப்படிங்கிறது அதனுடைய விரிவாக்கம். இது எதுலேருந்து பெறப்படுது அப்படின்னா இட்ஸ் வைல்ட் லைஃப் ரைஸ். சரியா? அப்போ 3 வகையான பீட்டா கேரட்டினுடைய ஜீன் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதுங்களா? அப்போ கோல்டன் ரைஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டன் ரைஸ்னா என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கிட்டோம். விட்டமின் ஏ, விட்டமின் ஏ முன்னோடியான பீட்டா கேரட்டினால் சரி, அதாவது பீட்டா கேரட்டின் உட்புகுத்தப்பட்ட ஒரு வகையான நெல் ரகம் தான் இந்த கோல்டன் ரைஸ். ஓகே, அதில் இருக்கக்கூடிய 3 இம்பார்ட்டன்ட் ஜீனுடைய நேம் பிஎஸ்ஒய், அடுத்து CR21, மூணாவது லைகோஃபின் சைக்ளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, லைகோஃபின் சைக்ளேஸ் என்று சொல்லக்கூடிய எல்ஒய்சி லைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. கிளியரா? The endosperm of normal rice does not contain the beta carotene. Golden rice has been genetically altered, so the endosperm now accumulates the beta carotene. அடுத்த பாயிண்ட் போட்டு கடைசியா அந்த ஹைலைட் பண்ணிருக்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். கோல்டன் ரைஸ் கேன் கண்ட்ரோல் தி சைல்ட்ஹுட் பிளைண்ட்னஸ் அண்ட் சீரோப்தால்மியா. ஓகேங்களா? ஸோ இந்த பொன்னிற அரிசி குழந்தைகளில் நிலவும் குருட்டுத்தன்மை, பிளைண்ட்னஸ், வெளிவன் படல வறட்சி, ஜீரோப்தால்மியா, கண் வறட்சின்னு சொல்லுவாங்க. கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த லிக்விட் பார்ட், ஃப்ளூயிட் பார்ட் இருக்குல்ல, அது போய் வறண்டு போய் காணப்படும். அதான் கண் வறட்சி என்று சொல்வார்கள். ஓகேங்களா? அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அரிசியாக இந்த கோல்டன் ரைஸ் விளங்குது. ஓகேங்களா? சாதாரண அரிசி ரகத்தின் கருவுன் திசு பீட்டா கேரட்டினை கொண்டிருப்பது கிடையாது. பொன்னிற அரிசியோட மரபணு மாற்றப்பட்ட அரிசி வகையாகும். இதனால் தற்போது இந்த கருவுன் திசையில் பீட்டா கேரட்டின் சேர்க்கை உரைகிறது. அப்போ அதாவது பீட்டான் இருக்கு, சாதாரண அரிசியில இருக்காது, இந்த கோல்டன் ரைஸ்ல இருக்கு. சிம்பிள். சரியா? இது என்ன பண்ணுது அப்படின்னா ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ நுட்பத்தை பயன்படுத்தி செய்யப்படுகிறது. அது எதன் மூலமாக செயல்படுகிறது? எப்படி அந்த பீட்டா கேரட்டினை அந்த பொன்னிற அரிசி என்று சொல்லக்கூடிய அந்த கோல்டன் ரைஸ்க்குள்ள புகுத்தினார்கள் அப்படின்னா அதுதான் மரபணு தொழில்நுட்பம். அது எப்படி சேர்க்கப்பட்டிருக்குன்றதை நேற்று நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சாதாரண ஒரு பாக்டீரியம் எடுத்துக்குவாங்க. இப்போ இந்த பீட்டா கேரட்டினுடைய மரபணு தனியாக எடுத்துக்குவாங்க, டிஎன்ஏவை தனியாக எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? வழக்கம் போல தான் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் வச்சு வெட்டுவாங்க, லைக்கேஸ் வச்சு ஒட்டுவாங்க. அதை வந்து ஃபெர்மெண்டேஷன் டேங்க் மூலமாக பெருக்குவாங்க. பெருக்குவதன் மூலமாக புதிய தாவரம் உருவாக்கப்படும். சிம்பிள். ஓகேங்களா? புரியுதா புரியலையா? ரைட், நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அப்போ முக்கியமாக பார்த்தோம்னா குழந்தைகள் நிலவக்கூடிய குருட்டுத்தன்மை, அதாவது பிளைண்ட்னஸ் மற்றும் வெளி வெண்படல வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய ஜீரோப்தால்மியா அதை கட்டுப்படுத்துகிறது. ஓகேங்களா? இதுவரையும் புரியுதுங்களா? அப்போ 3 வகையானது. ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு. ரெண்டாவது எடிபிள் வேக்சின் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், அதனுடைய நன்மை தீமை எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா பிடி காட்டன், பிடி பருத்தி, அதனுடைய நன்மை என்ன தீமை என்னன்னு பார்த்துருவோம். லாஸ்டா பொன்னிற அரிசி என்று சொல்லக்கூடிய கோல்டன் ரைஸ் அது என்ன, அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜெனடிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் அப்படின்னா என்ன, அதனுடைய ஓவர்வியூ. மரபணு மாற்றம் செய்யப்பட்ட தாவரங்கள் அப்படின்னா என்ன, அதனுடைய சோசியாலஜிக்கல் அண்ட் சோசியல் மற்றும் ஈக்காலஜிக்கல் இம்பாக்ட்னு ஒரு டாபிக் இருக்குல்ல, அடுத்து அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இதுவரையும் பார்த்தது எல்லாமே கிளியரா இருக்கா? ஓகே, ரைட். இதுவரையும் பார்த்ததோட பார்த்துலாமா? ஓகே, ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் தான், ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் யூ மீன் பை டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். வாட் இஸ் டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ்? ஓகேங்களா? மரபணு மாற்ற தாவரங்கள் என்றால் என்ன, அதனுடைய பயன்பாடுகள் என்ன, நன்மைகள் என்ன, அடுத்து அதனுடைய வளர்ப்பதில் இருக்கக்கூடிய ஒரு சவால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஹெர்பிசைட் டாலரண்ட் என்று சொல்லக்கூடிய கிளைகோசைட் அப்படின்னா என்ன? ஓகேங்களா? ஓகே, அது தயாரித்த நிறுவனம் பெயர், அதில் இருக்கக்கூடிய எந்த நொதியை அது கட்டுப்படுத்துகிறது, அந்த நொதியுடைய பெயர் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஹெர்பிசைட் டாலரண்டான பாஸ்டானா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். பாஸ்டான்றது குளூட்டமைன் சிந்தேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நொதியை கட்டுப்படுத்துகிறது. அதனுடைய நன்மைகள், எதனுடைய நன்மைகள், ஹெர்பிசைட் டாலரண்ட் கிராப்ஸுடைய நன்மைகள் என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் எடிபிள் வேக்சின், உண்ணக்கூடிய தடுப்பூசினா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதுதான். ஓகேயா? ஸோ அதனுடைய அப்ரோச், அணுகுமுறை என்ன, தென் அதுக்கடுத்து அதனுடைய நன்மைகள் என்ன, தென் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கவலைக்குரிய தீமைகள் என்ன. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பூச்சி எதிர்ப்பு தன்மை கொண்ட பிடி கிராப்ஸில் பிடி காட்டன் பார்த்தோம். அது எந்தெந்த பூச்சிகளுக்கு எதிராக செயல்படுகிறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அடுத்து அதனுடைய நன்மைகள், தென் தீமைகள். அடுத்து பார்த்தோம்னா கோல்டன் ரைஸ் உயிர் வழி ஊட்டம் சேர்த்தல் அப்படின்னு சொல்லுவோம். உயிர் வழி ஊட்டம்ன்றது தான் பீட்டா கேரட்டின், வேற ஒன்றும் இல்லை. இந்த பயோ போர்ட்டிஃபிகேஷன் சொல்றீங்களா, அந்த பயோ போர்ட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இந்த உயிர் வழி ஊட்டம் சேர்த்து, ஊட்டம் அது நியூட்ரண்ட் ஆட் பண்ணியிருக்குங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஊட்டம் சேர்த்தல். இந்த ஊட்டம்ன்றது எதை குறிக்கிறது? பீட்டா கேரட்டினை குறிக்கிறது. ஓகேயா? பீட்டா கேரட்டினை உட்புகுத்தப்பட்ட ஒரு வகை அரிசி ரகம் தான் இந்த கோல்டன் ரைஸ் என்று சொல்லக்கூடியது. ஓகே, அதற்கு முக்கியமான காரணமான இந்த 3
மரபணுக்களுடைய பெயர் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும், அது எந்த தாவரத்திலிருந்து புறப்படுதுன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா எந்த நோய்க்கு எதிராக அது செயல்படுகிறது. சிம்பிள். கிளியரா? இதுவரையும் கிளியரா இருக்கா? தட்ஸ் இட். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜெனடிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் அதனுடைய சோசியலஜிக்கல் அண்ட் ஈகாலஜிக்கல் இம்பாக்டை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜெனடிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் அண்ட் ஓவர்வியூ ஒரு முன்னோட்டம் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஜெனடிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள். அது என்ன? அடுத்து மேம்படுத்தப்பட்ட மகசூல். அதனால நம்மளுக்கு என்ன படுது? மேம்படுத்தப்பட்ட மகசூல், அதிகமான ஈல்டு அப்படிங்கிறது கிடைக்கிறது. குறைக்கப்பட்ட பூச்சிக்கொல்லி பயன்பாடு. கண்டிப்பா ஜெனடிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் மூலமா அதாவது ஒரு பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கேரக்டர் இருக்கு. இப்போ பிடி காட்டன் எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கேரக்டர் கொண்ட ஒரு தாவரம் தானே. தனக்குள்ளேயே பூச்சி எதிர்ப்பு தன்மை கொண்ட ஒரு தாவரமாக செயல்படுது. ஓகே, அதான் இந்த குறைக்கப்பட்ட பூச்சிக்கொல்லி பயன்பாடு. பூச்சி எதிர்ப்பு ஜிஎம் பயிர்கள் செயற்கை பூச்சிக்கொல்லியின் தேவையை குறைக்கிறது. சரிங்களா? குறைத்து சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை ஊக்குவிக்கும். அடுத்து களைக்கொல்லி சகிப்புத்தன்மை அப்படின்னா களைக்கொல்லி பயன்பாட்டையும் குறைக்கும். நேற்று பார்த்த ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் மாதிரி தான். ஓகே, அதெல்லாம் வந்து ஜெனடிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸுடைய இதுவரை பார்த்தது தான். பட் அது ஒரு என்ன பண்றோம், ஒரு முன்னோட்டமா பார்க்கிறோம். ஓகே, genetic modification refers to alteration and அல்லது manipulation of genes in the organisms using the RNA technique in order to produce the desired characteristics. ஸோ மரபு பண்பு மாற்றம் என்பது என்னங்க அப்படின்னா RDNA தொழில்நுட்பம். RDNA என்றால் என்ன அர்த்தம்? ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ, மரபணு மாற்றம் செய்யப்பட்ட டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். மறுசேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்றோம். உயிரினங்களில் விரும்பிய பண்புகளை ஏற்படுத்த ஜீன்னா என்னது? மரபணுவில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு பேர் தான் என்ன பேர் சொல்றாங்க? ஜீன்களை விரும்பியபடி கையாள்வது ஆகும். புதிதாக உள்நுழைக்கப்படக்கூடிய ஜீன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கோல்டன் ரைஸ் இருக்கு, புதிதாக ஒரு ஜீன் உள்ளடக்கிறீங்கல்ல, பீட்டா கரட்டின், அது வந்து PSY சையா இருக்கலாம், CRT 1 இருக்கலாம், LYC லைஸா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதை உட்புகுத்துறீங்கல்ல, அந்த உட்புகுத்தலுக்கு பேர் தான் என்ன பேர்? அந்த உட்புகுத்தக்கூடிய அந்த அயல் ஜீன், அதுக்கு பேர் தான் என்ன பேர் சொல்றாங்க? அயல் ஜீன். ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் டிரான்ஜீன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இம்முறையில் மாற்றப்பட்ட ஜீன் அல்லது புதிய ஜீனை பெற்ற தாவரமோ அல்லது விலங்குகளோ மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உயிரிகள். அதை பெற்ற, அதாவது அந்த ஜீனை பெற்ற தாவரங்கள் அல்லது விலங்குகள், அதுதான் ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜெனடிக்கலி மாடிஃபைடு என்றாலும் சரி, டிரான்ஜெனிக் என்றாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஜெனடிக்கலி மாடிஃபைடு அப்படின்னாலும் சரி அல்லது டிரான்ஜெனிக் அப்படின்னு சொன்னாலும் சரி, இரண்டும் ஒன்று தான். ரெண்டையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. ஓகே, தமிழ்ல மரபு பண்பு மாற்றப்பட்ட உயிரிகள் எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரைட். இப்ப மரபணு மாற்றம் செய்யப்பட்ட தாவரங்கள் ஓகேங்களா? ஸோ மேம்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்து தரத்திற்கான அரிசி நோக்கம். பூத்தப்பட்ட ஜீன் என்னது? பீட்டா கெரட்டின். மனிதர்களில் விட்டமின் ஏ உற்பத்திக்கு பீட்டா கெரட்டின் ஜீன் என்பது அவசியம். கேட்கலாம், இது கூட ஒரு கொஸ்டின். விட்டமின் ஏ உற்பத்திக்கு எந்த ஜீன் அவசியம் கேட்டாங்கன்னா பீட்டா கெரட்டின். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா அப்படின்னா கோல்டன் ரைஸ். ஓகேங்களா? தங்க நிற அரிசியை தான் கொடுத்தாங்க. கோல்டன் ரைஸ் விட்டமின் ஏ குறைபாட்டை தவிர்க்கும் பீட்டா கெரட்டின் உற்பத்தி செய்யக்கூடிய மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு வகையான அரிசி ரகம். செகண்ட் பாருங்க, அதிக பயிர் உற்பத்தி. நோக்கம் என்னது? அதிக பயிர் உற்பத்தி. பேசிலஸ் துரிஞ்சியன்சஸ் பாக்டீரியாவில இருந்து பெறப்பட்ட பிடி ஜீன், தட் மீன்ஸ் பிடி காட்டன். நம்ம பார்த்ததை தான் அங்க கொடுத்துருக்காங்க. பூச்சி எதிர்ப்பு திறன் பெற்ற தாவரங்கள். இத்தாவரங்கள் பூச்சிகளுக்கு எதிரான நச்சுத்தன்மை கொண்ட புரதத்தினை உற்பத்தி செய்து பூச்சி தாக்குதலை தடுக்க வல்லவை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? லைக் வந்து அது பிடி காட்டனா இருக்கலாம், நேற்று பார்த்து RNA இன்டர்ஃபரன்ஸ் சொல்லியிருந்தோம்ல, அதுவாக கூட இருக்கலாம். எனிதிங் வில் பி. பட் அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பூச்சியை, அதாவது பூச்சிகளுக்கு உள்ள போய் அந்த பூச்சியை கொல்லக்கூடியது. சிம்பிளா சொல்லணும், பூச்சி எதிர்ப்பு தன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு வகையான அப்ஜெக்டிவ். ஒன் இம்ப்ரூவ் த நியூட்ரிஷனல் குவாலிட்டி, தட் இஸ் கால்ட் ரைஸ். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் த கிராப் ப்ரொடக்ஷன். ஏன்னா கிராப் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய பூச்சிகளை கொண்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும், அதனுடைய உற்பத்தி என்பதை பெருக்க முடியும். ஓகே, இதே மாதிரி ஜெனடிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் இப்ப பார்த்தோம்ல, அதே மாதிரி ஜெனடிக்கலி மாடிஃபைடு அனிமல்ஸ்லயும் இருக்கு. ஓகேங்களா? மேம்படுத்தப்பட்ட கம்பளி தரம் மற்றும் உற்பத்தி. ஸோ சிஸ்டீன் அமிலம் உற்பத்திக்கான ஜீன்கள் தான் புகுத்தப்பட்ட ஜீன்கள். அந்த அயல் ஜீனை பெற்ற செம்மறியாடு, நேற்று பார்த்தோம்ல டாலி, அதான மீனிங். ஓகே, அயல் ஜீனை பெற்ற செம்மறியாடு ஜீன் வெளிப்படுத்தப்படுது. நெக்ஸ்ட் வந்து மீன்களில் அதிக வளர்ச்சி. ஸோ ஃபிஷ்ல வந்து இன்க்ரீஸ் த growth ஆஃப் ஃபிஷ். சால்மன் அல்லது ரெயின்போ ட்ரவுட் அல்லது திலோபியா வளர்ச்சி ஹார்மோன் ஜீன், இது அயல் ஜீனை பெற்ற மீன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஜீன் எதை வந்து இன்டியூஸ் பண்றீங்களோ, இன்சர்ட் பண்றீங்களோ அந்த ஜீனோட பேர் தாங்க இது. சால்மன் ஆர் ரெயின்போ ட்ரவுட் ஆர் திலோபியா growth ஹார்மோன். ஓகேங்களா? அதனுடைய growth ஹார்மோனை பிரிச்சு உட்புகுத்துறது. அதன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மீன்களுடைய வளர்ச்சியை பெருக்க முடியும். அதான் இன்க்ரீஸ் த growth ஆஃப் ஃபிஷஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு இப்போ சில மீன்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில மீன்கள் பார்த்தோம் அப்படின்னா அது மட்டும் ஒரு 10 10 12 தான் போகணும். இந்த சால்மன்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
இந்த சால்மன் ஃபிஷ் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் 10 மில்லியன் முட்டைகள் இடும். சும்மா கிடையாது. அதுதான் இருக்கக்கூடிய மீன்கள்லயே அதிக இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு வகையான மீன். அப்ப அந்த ஜீன் எடுத்து புகுத்தி புதுசாக உருவாக்கப்பட்ட அந்த மீன்கள் என்ன செய்யும்? அதே மாதிரியே 10 மில்லியன் முட்டைகள் இடும் இல்லையா? அப்ப புரொடக்ஷன் அதிகமாகுது இல்லையா? புரியுதா? உற்பத்தி பயிருன்றேன். இந்த மீன் உற்பத்தி பெருகுது இல்லையா? அதனால வணிகமும் என்னாகும் அப்படின்னா உயரும். அதுல மாற்று கருத்து இல்ல. சரிங்களா? எக்கனாமிக்கலாவும் அது என்ன பண்ணலாம்? பெருக்க முடியும். ஓகே. இதான் வந்து மரபு மாற்றம் செய்யப்பட்ட விலங்குகள்ல ஜெனடிக்கலி மாடிஃபைட் அனிமல்ஸ்ல தெரியக்கூடியது. முன்னாடி பார்த்தது கிராப்ஸ், தாவரங்கள். 2வது விலங்குகள். ஓகே. இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அந்த உணவுகள், அதனுடைய நன்மைகள் என்ன? தீமைகள் என்ன? ஓகேங்களா? ஸோ மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவுகள்னா என்னங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மக்காச்சோளமா இருக்கலாம், கோல்டன் ரைஸா இருக்கலாம், பிடி காட்டன் கூட இல்ல. கோல்டன் ரைஸா இருக்கலாம், பிடி பிரிஞ்சாலா இருக்கலாம், ஃப்ளேவர் சேவியர் தக்காளியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதனால ஏற்படும் நன்மை என்ன, தீமை என்ன? இதுதான் இந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நன்மைகள்ன்றது பெஸ்டிசைட் அற்ற அதிக விளைச்சல். ஆப்வியஸ்லி கரெக்ட். பிகாஸ் ஆஃப் பிடி காட்டன் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குதா என்னன்னா, அதுக்குள்ளேயே பூச்சி எதிர்ப்பு தன்மை கொண்டது. அப்போ விளைச்சல் அதிகமாக தான் இருக்கும். செகண்ட் பாருங்க, பூச்சிக்கொல்லி பயன்பாடு கண்டிப்பா 70% குறையும். ஏன்னா பூச்சிக்கொல்லியே தேவையே கிடையாது. எக்ஸ்டர்னலா பூச்சிக்கொல்லி தேவை கிடையாது. மண் மாசுபாடு பிரச்சனையை இது குறைக்கும். கரெக்ட். அதனால மண்ணு சாயில் வந்து மாசுபாடு அடையாது. அடுத்த மண்ணில் நுண்ணுயிர் தொகை பேணப்படுகிறது. நுண்ணுயிர் தொகைனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம், பாக்டீரியா. இப்போ மண்வாழ் பாக்டீரியங்கள் என்று சொல்லக்கூடிய நைட்ரஜனை நிலை நிறுத்தம் செய்யக்கூடிய பாக்டீரியங்கள் இருக்காங்களா, ரைசோபியம், அசிடோபாக்டர், இதெல்லாம் அந்த பாக்டீரியங்கள் எல்லாமே தக்க வைக்கப்படுது. இதெல்லாம் அதனுடைய நன்மைகள். பட் என்னதான் நன்மைகள் இருந்தாலும் அதற்குன்னு ஒரு தீமைகள் இருக்கும் இல்லையா? அது என்னென்ன? கல்லீரலை பாதிக்குது சில பேர்ல. சிறுநீரக செயல்பாட்டை பாதிக்கிறது. புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் மூலமாக. 2வது பார்த்தோம் அப்படின்னா ஹார்மோன் சமமின்மை மற்றும் உடல் சீர்குலைவு. ஓகேங்களா? இந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ் என்பதும் இதனால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கல் டிசார்டரும் இருக்கு. அதாவது நம்மளுக்கு தேவையான டெம்பரேச்சர், ப்ரெஷர் அதற்கு மெயின்டைன் பண்ணாமல் இருக்கலாம். அதாவது மெயின்டைன் ஆகாம இருக்க வாய்ப்பு இருக்கு. பாக்டீரியா புரதத்தின் காரணமாக நோய் எதிர்ப்பு தன்மை தொகுதியில் மோசமான விளைவுகள், இம்யூனைசேஷன்லையும் ப்ராப்ளம் ஏற்படும். பிறழ்ச்சியடைந்த அதிர்ச்சி, திடீர் மிகையுணர்வு வினை, ஓகேங்களா, அனாஃபிலிக் ஷாக் மற்றும் ஒவ்வாமை சில பேருக்கு அலர்ஜி ஏற்படுத்தும். விதைகளின் உயிர்ப்புத்தன்மை இழப்பு, ஜெனடிக்கலி மாடிஃபைடு பயிர்களின் முடிவுறுத்தி விதை தொழில்நுட்பத்தில் காணப்படுவது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? விதைகளுடைய உற்பத்தி தன்மை அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. எக்ஸ்க்ளூசிவா பார்த்தோம்னா ஒரு தாவரம், ஒரு பழம் இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய விதை என்பதும் இருக்கும். இப்ப எல்லாம் விதையற்ற பழங்கள் தான் நிறைய வருது. அப்போ அதெல்லாம் வந்து என்னது, மாற்றம் செய்யப்பட்ட ஜெனடிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸா தான் இருக்கும். ஓகேங்களா? விதைகள் இருந்தால் தான் அடுத்தடுத்தது உற்பத்தி செய்ய முடியும். ஆனா இதுவே என்னது, இந்த கிராப்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து விளைச்சலுக்காக மட்டும்தானே பயன்படுத்துறோம். அடுத்தடுத்து வச்சுட்டு போகணும்னா பயன்படுத்துறோம் கிடையாது இல்லையா? ஓகே. இதெல்லாம் வந்து அதனுடைய தீமைகளாக சொல்றாங்க. ஓகே. ஸோ பெனிஃபிட்ஸ் என்ன, அதனுடைய ரிஸ்க் என்ன? பெனிஃபிட்ஸ் என்ன, ரிஸ்க் என்ன? லாஸ்டா பார்த்தோம்னா லாஸ் ஆஃப் viability of seeds seen in the terminator seed technology of GM crops. Okay, so genetically modified crops உடைய benefit என்ன and then அதோடைய risk என்னன்னு புரியுதுங்களா? ஓகே, இப்போதான் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது சோசியல் இம்பாக்ட். சோசியல் இம்பாக்ட் அதாவது இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் மூலமா ஏற்படக்கூடிய சமூக தாக்கம், சமூக பாதிப்புன்னு சொல்லலாம் அல்லது சமூக தாக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். சோசியல் இம்பாக்ட் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ். இது நம்முடைய சிலபஸ்ல அப்படியே ஒரு லைனாக இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ்னா என்னன்னு தெரியணும், அதுதான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். என்னென்னு சொல்லாமா? எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ், ஈக்விட்டி கன்சர்ன்ஸ், ஹெல்த் கன்சர்ன்ஸ், ஃபுட் செக்யூரிட்டி. ஃபுட் செக்யூரிட்டி. ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் அப்படின்னா இன்க்ரீஸ் த ஈல்டு. அதிகப்படியான ஈல்டு வந்து அதிக மகசூல் இருக்கிறதுனால என்ன ஆகும், கண்டிப்பாக எக்கனாமிக்கில் நம்மளுடைய பொருளாதாரமும் உயர வாய்ப்பு இருக்கு. இட் ரெடியூஸ் த இன்புட் காஸ்ட் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் எஸ்பெஷலி ரிசோர்ஸ் லிமிடெட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? உயர் விளைச்சல் மற்றும் குறைந்த செலவினங்கள் மூலம் விவசாயிகளுக்கு வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக குடிசை விவசாயிகளுக்கு சில நேரங்களில் உதவியாக இது இருக்குன்றாங்க. எஸ்பெஷலி ரிசோர்ஸ் லிமிடெட் செட்டிங்ஸ். அடுத்து ஈக்விட்டி கன்சர்ன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா சமநிலை குறைவு. ஓகேங்களா? டிபெண்டன்ஸ் அப்பான் தி பேட்டன்டட் ஜிஎம் சீட்ஸ். பேட்டன்டட் அப்படின்னா காப்புரிமை பெற்ற ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ், மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகள். சீட்ஸ் ஃப்ரம் லார்ஜ் கார்பரேஷன்ஸ் மே மார்ஜினலைஸ்டு ஸ்மால் ஹோல்டர் ஃபார்மர்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் த சீடு காஸ்ட். அப்போதான் சொன்னது தான் நான்.
அப்போ அந்த பெரும் முதலாளிகள் அந்த ஜெனடிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸை காப்புரிமை பெற்று வைப்பதன் மூலமாக அவர்கள் சொல்வதுதான் விலை. அதை வந்து அந்த விதையை வாங்கக்கூடிய ஒரு தன்மையில வந்து அந்த விவசாயிகள் பெற்றிருக்க முடியாது. ஏன்னா விதையுடைய இப்போ ஒன்றும் இல்லைங்க. ஒரு இதுல வந்து ஒரு விதை வந்து பார்த்தோம், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு மூட விதை வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்ல ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாய் சொல்லுவோம். பட் அவன் சொல்லுவான் 5000 ரூபாய் 10,000 ரூபான்னு சொல்லுவான். அப்போ அதை ஹை காஸ்ட் வச்சு விற்கும்போது அதை என்ன பண்ண முடியாது, வாங்கக்கூடிய எஃபிஷியன்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்காது. அதான் சொல்றாங்க. ஹெல்த் கன்சர்ன்ஸ், பப்ளிக் அப்ரஹென்ஷன்ஸ் அபவுட் தி பொட்டன்ஷியல் அலர்ஜினிசிட்டி. ஓகே, தீமைகள் ஒரு பாயிண்ட் பார்த்தோம். சில பேருக்கு அது ஒவ்வாமை ஏற்படுத்தும். சம்டைம்ஸ் லாங் டேர்ம் ஹெல்த் எஃபெக்டையும் அதை ஏற்படுத்தும். ஃபுட் செக்யூரிட்டி, ஜெனடிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் கேன் இம்ப்ரூவ் தி ரெசிலியன்சஸ் ஆஃப் வெஸ்டிஸ் டிசீஸ் அண்ட் கிளைமேட் ஸ்ட்ரெஸ் கான்ட்ரிபியூட்டிங் த ஃபுட் செக்யூரிட்டி. ஓகேயா, தன்னைத்தானே அந்த பூச்சி எதிர்ப்பு தன்மை இருப்பதனால உணவு பாதுகாப்பு என்பதும் உறுதி செய்யப்படுகிறது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, மையமாக பாண்டியமாக இல்லை, மையமாக செயல்படக்கூடிய பெரிய நிறுவனங்கள், மையமாக செயல்படக்கூடிய மெயினான அர்த்தம், மையமாக செயல்படக்கூடிய பெரிய நிறுவனங்கள் நெல் மற்றும் பருத்தி போன்ற விதைகளின் மீது விவசாயம் முழுமையான பொறுத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதை பொறுத்திருக்க வேண்டிய மீன்ஸ் அவர்களை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. என்ன காரணம்? ஏன்னா அவங்க தான் பேட்டன் ரைட் வாங்கி வச்சிருக்காங்க. அதற்காக சுகாதார சிக்கல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சில பேருக்கு வந்து ஒவ்வாமை என்பது பக்க விளைவுகள், அலர்ஜிகள், ஒவ்வாமை என்பது ஏற்படலாம். உணவு பாதுகாப்பின் போது தாவர நோய்கள், பூச்சி தொல்லை மற்றும் காலநிலை மாற்றங்களுக்கு தாங்கும் தன்மை கொண்ட ஜிஎம் பயிர்கள் உணவு பாதுகாப்பை மேம்படுத்த உதவலாம். அப்போ இதெல்லாம் வந்து சமூக பாதிப்புகளாக சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ எகைன் நான் தான் சொல்கிறேன், குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறவங்களும் குரூப் 1 மெயின்ஸ் படிக்கிறவங்களும் வாட் ஆர் த சோசியல் இம்பாக்ட் ஆஃப் ஜெனடிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. ஓகே, மரபணு மாற்றம் செய்யப்பட்ட தாவரங்களுடைய சமூக பாதிப்புகளை வரையறுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த 5 பாயிண்ட் தெளிவாக எழுதிக்கலாம். சரிங்களா, 4 பாயிண்ட், சாரி, புரியுது இல்லையா? ரைட், நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ecological impact of genetically modified crops. Ecological impact of genetically modified crops. The first one பாருங்க, biodiversity loss, resistance development, non target effector and gene flow, மரபணு ஓட்டம் அப்படின்னு சொல்றோம். First one பாருங்க, biodiversity lossனா GM crops, அதாவது genetically modified crops may outcompete wild relatives leading to reduce the genetic diversity அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உயிர் பரிமாற்றம் செய்யப்பட்ட பயிர்கள் அதாவது இயற்கை பயிர்களுடன் போட்டியிட்டு காட்டு வகைகளின் பன்முகத்தன்மையை அது குறைக்கும். கரெக்டு தானே? புரியுது இல்லையா? இப்போ நார்மல் கிராப் இந்த பக்கம் ஒன்றும் இல்லைங்க, சாதாரண ரைஸ் இந்த பக்கம் வளருது, இந்த பக்கம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ரைஸ் வளருது. இதுதானே அதிகப்படியான வளர்ச்சியை கொடுத்துட்டு டாமினேட் பண்ணுது. இதனுடைய வளர்ச்சி என்பது என்ன ஆகுது? குறைக்கப்படுது. அதான் இந்த வளர்ச்சி, அதனுடைய தன்மையே இது குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பயிரும், அது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ரைஸ் சொன்னேன், அது காட்டனாக இருக்கலாம், பிரிஞ்சா இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து மிளகாயா இருக்கலாம், ஈவன் தக்காளியா இருக்கலாம், எனிதிங் வில். ஓகேயா, ஸோ வெந்தயம் கூட உருவாக்கப்படுது. ஓகேங்களா, கடுகு, சாரி, மஸ்டர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. பூச்சி எதிர்ப்பு சக்தி, பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டெவலப்மெண்ட், பூச்சி எதிர்ப்பு தன்மையுடைய மேம்பாடு. ஓவர் யூஸ் ஆஃப் ஜிஎம் கிராப்ஸ் லைக் பிடி காட்டன் கேன் லீட் த பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஹெர்பிசைட்ஸ், ரெசிஸ்டன்ட் வீட்ஸ். ஓகேங்களா, ஸோ அதிகப்படியான உற்பத்தி. ஸோ பிடி பருத்தி போன்ற ஜிஎம் பயிர்களை அதிகமாக பயன்படுத்துவதால் சில பூச்சிகள் மற்றும் களைகளை எதிர்த்து தாங்கும் சக்தி பெறும். இதனால் புதிய வகை களைகள் உருவாகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் ஓவர் யூஸ் ஆஃப் அந்த பிடி காட்டன் அப்படின்னு போது, ஏன்னா பிடி காட்டன்றது பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் கேரக்டர் கொண்ட ஒரு வகையான பயிர் தான். ஓகேங்களா, அது ஈஸியாக என்ன பண்ண முடியும், அது வந்து பெஸ்ட் கேரக்டர் கொண்ட இருக்கிறதுனால அதர் களைகள், அதர் வீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய களைகள் வளரலாம், வாய்ப்புகள் இருக்கு. அது ஒரு இம்பாக்டா இருக்கு. ஓகே, அந்த புதிய வகை களைகளுக்கு பேர் தான் என்ன பேர்? சூப்பர் வீட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நான் டார்கெட் எஃபெக்ட்ஸ். ஜிஎம் கிராப்ஸ் மே அஃபெக்ட் த நான் டார்கெட் ஆர்கானிசம் சச் அஸ் பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ், சாயில் மைக்ரோபயோட்டா. ஜிஎம் கிராப்கள் சில நேரங்களில் சுற்றுச்சூழலில் நன்மை பயக்கும் பூச்சிகளையும் அது என்ன பண்ணலாம், கொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பூச்சிகளில் நன்மை, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ அதை சொன்ன மாதிரி அயல் மகரந்த சேர்க்கையில் ஈடுபடக்கூடிய பட்டர்ஃப்ளைஸையும் இது என்ன பண்ணுது, கொல்லத்தானே செய்யுது. ஓகேங்களா, ஏன்னா பட்டர்ஃப்ளைஸ்ன்றது ஒரு வகையான கிராஸ் பாலினேட்டர்ஸ், அதையும் இது தடுக்கிறது, அதையும் அழிக்குது. அப்படின்னா அந்த அயல் மகரந்த சேர்க்கை என்பது தடைபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால கிராப்ஸினுடைய ப்ரொடக்ஷன், உற்பத்தி என்பதும் குறையலாம். ஏன்னா மகரந்த சேர்க்கை நடைபெற்றதாங்க ப்ரொடக்ஷன் நடைபெறும். புரியுது இல்லையா? உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா செல்ஃப் பாலினேஷனை விட அயல் பகர மகரந்த சேர்க்கை மூலமாக தான் அதிகமான ப்ரொடக்ஷன் என்பது நடைபெறும். அப்போ அது தடைப்படும் போது கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் என்பதும் தடைப்படும். மரபணு ஓட்டம்னா என்ன?
ஸோ இது நேரடியாக இயற்கை பயிர்களுடன் கலந்து விடுவதால் எதிர்பாராத ஒரு சில பிரச்சனைகள் என்பதும் இது ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எது இந்த ஜெனடிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் மூலமாக. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் என்னங்க, உயிரின வேறுபாடு குறைவா இருக்கு, பூச்சி எதிர்ப்பு குறைவு, சரி பூச்சி எதிர்ப்பு தன்மை அதிகம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இயல்பான பூச்சிகளையுமே அது என்ன பண்ணுது, கொள்கிறது. மரபணு ஓட்டம் மூலமா இயற்கை தாவரங்கள் இயற்கையாக இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய பயிர்களுடன் கலந்து விடுவதனால சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, இது வந்து சூழலியல் பாதிப்புகள் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, சோசியல் இம்பாக்ட், ஈகாலஜிக்கல் இம்பாக்ட். அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தது சோசியல் இம்பாக்ட், நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது ஈகாலஜிக்கல் இம்பாக்ட். சரிங்களா, இதுவரையும் கிளியரா இருக்கா? இதுவரையும் கிளியரா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அவ்வளவுதான், இதோட என்ன ஆகுது அப்படின்னா இது முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபியூச்சர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் எத்திக்கல் கன்சிடரேஷன். ஓகேங்களா, ஸோ எதிர்கால கண்ணோட்டமாக இருக்கலாம். எதிர்கால கண்ணோட்டம் அதாவது இந்த ஜெனடிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ், எடிபிள் வேக்சின், பிடி காட்டன், பிடி பயிர், அதாவது எடிபிள் ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் பொதுவாக சொல்லிக்கலாம். அதுக்குள்ள வரக்கூடியதான் அந்த பிடி காட்டன், பிடி காட்டன், கோல்டன் ரைஸ், இது எல்லாமே எடிபிள் வேக்சின், இது எல்லாமே. சரியா, அப்போ அதனால அதனுடைய எதிர்கால கண்ணோட்டம் எப்படி இருக்கும், அதனுடைய அறநெறி கருத்துக்கள் என்ன அப்படின்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். Research and development in transgenic plants, edible vaccine, and genetically modified crops continues. It is essential to consider the ethical implications of technologies, balancing the potential benefits, ஓகேங்களா, with the potential risk. என்னதான் வந்து எந்த அளவுக்கு நன்மை இருந்தாலும் அந்த அளவுக்கு potential risk என்பதும் இருக்கத்தான் செய்கிறது. Is crucial for ensuring sustainable and responsible advancement in this field. ஓகேங்களா, இதான் வந்து ethical consideration நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிட்டா போதுமானது. ஓகே, அடுத்தது ஃபியூச்சர் ஜெனடிக்கலி மாடிஃபைடு, ஃபியூச்சர் ஆஃப் ஜெனடிக்கலி மாடிஃபைடு அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா, அட்வான்சிங் டெக்னாலஜி, சஸ்டைனபிள் சொல்யூஷன். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல இங்க, ரெஸ்பான்சிபிள், சஸ்டைனபிள், ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி அதுதான் தனித்தனியாக கொடுக்குறாங்க. ஸோ அட்வான்சிங் டெக்னாலஜி இருக்கலாம், சஸ்டைனபிள் சொல்யூஷன், எஸ்பெஷலி பார்த்தோம்னா த இன்டகிரேஷன் ஆஃப் ஜெனடிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் with other sustainable agriculture practices can help to address the global challenge with food security and climate change. ஓகேங்களா, புதிதாக உருவாக்கப்படக்கூடிய அந்த தாவரங்களா இருக்கட்டும், புதிதாக கலப்பினம் மூலமா உருவாக்கப்படக்கூடிய விலங்குகளா இருக்கட்டும், ஏன்னா இன்றைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து இப்போ 2024 அடுத்தடுத்து பார்த்தோம்னா 2050 1.7 பில்லியன் மக்கள் தொகை அளவுக்குலாம் வரும். அப்போ அதற்கு ஏற்றார் போல பயிர்களை உற்பத்தி செய்யணும் அப்படின்னா அந்த மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா போத் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸுடைய வகைகளை பெருக்கத்தான் செய்யணும். அதுக்கு ஒரே வழி ஜெனடிக்கலி மாடிஃபைடு தான். ஓகே, ஷார்ட் டேர்ம் பீரியட்ல அதிகமான உற்பத்தி அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா, அது கலப்பினம் மூலமாக உருவாக்கப்படக்கூடிய தாவரங்களாக இருக்கலாம், கலப்பினம் மூலமாக உருவாக்கப்படக்கூடிய விலங்குகளாகவும் இருக்கலாம். ஓகேங்களா, அப்போ வெரைட்டிஸ் அதிகமாக உற்பத்தி செய்யப்படும் பொழுது நிலைத்தன்மை, சஸ்டைனபிள் சொல்யூஷன் அப்படிங்கிறது ஏற்படுது. அடுத்து பார்த்தோம்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரெகுலேஷன், ரெஸ்பான்சிபிள் ரெகுலேஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ எஃபெக்டிவ் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் அண்ட் பப்ளிக் டைலாக் ஆர் க்ரூஷியல் டு என்ஷூர் த ரெஸ்பான்சிபிள் டெவலப்மெண்ட் அண்ட் டெப்ளாய்ட் ஆஃப் ஜிஎம் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் கன்சர்ன்ஸ், ஃபியூச்சர் எதிர்கால கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். ஸோ இதனுடைய ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 10th சயின்ஸ் புக் அண்ட் 12th பாட்டனி புக். ஓகேங்களா, ஸோ 10th சயின்ஸ் புக்கில் பயோடெக்னாலஜின்னு ஒரு டாபிக் இருக்கும், 12th பாட்டனியில் அதுவும் அதே மாதிரி தான் பயோடெக்னாலஜின்னு ஒரு டாபிக் இருக்கும். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ரெஃபரன்ஸுக்கு தான், ஆனால் இதில் இருக்கிறத மட்டும்தான் இங்கே கொண்டு வந்திருக்கு அப்படின்றது கிடையாது, எக்ஸ்டர்னல் சோர்ஸ் நம்ம யூஸ் பண்ண தான் இது இருக்கும். அப்போ நேற்று பார்த்தது பிளான்ட் ஜெனடிக் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய தாவர மரபு பொறியியல், அதில் பயன்படுத்தக்கூடிய கோட்பாடுகளாக இருக்கட்டும், அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த டூல்ஸ், கருவிகளாக இருக்கட்டும். டூல்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த என்சைம்ஸ், அந்த வெக்டர் ஹோஸ்ட் ஆர்கனிசம்ஸ், என்னென்ன என்சைம்ஸ் பயன்படுத்துனீங்க அந்த இதுதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து முக்கியமான முறைகள், அந்த 4 டெக்னிக்ஸ், அக்ரோபாக்டீரியம், ஜீன் கன்னு, அடுத்து கிறிஸ்பியர் கேஸ்னா என்ன, லாஸ்ட் ஒன்று பார்த்தோம் ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ், இந்த 4 என்ன நேற்று பார்த்தோம் இல்லையா, அதனுடைய கண்டினியூஷன் தான் இது, வேற ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்ததுல டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், ஜெனடிக்கல் மாடிஃபைட் கிராப்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், அதனுடைய சோசியல் அண்ட் இக்காலஜிக்கல் இம்பாக்ட்னு பார்த்தோம். முக்கியமாக 3 ரகங்கள், எடிபிள் வேக்சின், பிடி காட்டன் அண்ட் கோல்டன். அதனுடைய நன்மை தீமைகள் என்ன, அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். ஸோ புரியும் நினைக்கிறேன், கண்டிப்பாக இது தெளிவுபட்டிருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் தாராளமாக கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதனுடைய அடுத்த வீடியோவில் இதனுடைய கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்க்கக்கூடியது கிராப் மேனேஜ்மெண்ட் தான், அது நாளைக்கு நம்ம பார்க்க தான் போகிறோம். Anyway, see you next class. Thank you. Keep watching, keep preparing, and then bye-bye.